அத்தியாயம் 1. மற்றொரு 24 மணி நேரங்களை சுமந்து கொண்டு ஒரு புது தினத்தின் பிரசவமான ஆஸ்பத்திரியின் கீழ் வார்டில் சுகமாய் நிகழ்ந்து முடிந்தது. கொஞ்ச நேரம் கழித்து குழந்தை கண் விழித்து சிரித்தது. பஸ்களாய், லாரிகளாய், கார்களாய், மனிதர்களாய். தன் மோட்டார் பைக்கை நிறுத்தினான். சின்ன சூட்கேஸை எடுத்துக்கொண்டான். மணிக்கட்டில் பார்த்து கொண்டான். ஒரு விரலால் கண்ணாடியை அழுத்தி கொண்டான். லிப்டுக்கு போய் பித்தான் அழுத்தி அழைத்தான். வந்ததும் திறந்ததும் நுழைந்தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். லிப்ட் ஆபரேட்டர் முதுகுக்கு பின்னால் உயிருள்ள பீடி வைத்திருந்தான். G1234 இரண்டாவது சலாமை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு வெளிவந்தான் மோகன். கண்ணாடி கதவை தள்ளி நீண்ட ஹாலுக்குள் நுழைந்தான். அலுவலகம் காகிதங்களை சரசரக்க வைக்க, டைப்ரைட்டர்களை வலமிருந்து இடம் நகர்த்தி வைக்க, டெலிபோன்களை ஒலிக்க வைக்க தயாராகி கொண்டிருந்தது. இன்னும் நிறைய நாற்காலிகள் கடமையாற்ற காத்திருந்தன. வரவேற்பு ஹாலின் சோஃபாக்களிலும் பெஞ்சுகளிலும் ஐ ஓன்ட் மிஸ் இட் யார். வர்றப்போ செருப்பு அறந்துடுச்சுடி. நெர்வஸா இருக்கு. திஸ் இஸ் மை 26th இன்டர்வியூ. மிசோராம் தலைநகர் என்ன? கரண்ட் கட் போல் பட்டென்று பேச்சுக்கள் நின்றன. அந்த ஹாலை கடந்து நேராய் போய் உதவி மேனேஜர் அறைக்குள் அவன் நுழையும் வரை அத்தனை மையிட்ட இடப்படாத கண்களும் தொடர்ந்தன. இவர்தான் அசிஸ்டன்ட் மேனேஜரா? ரொம்ப சின்ன வயசில்ல? ஹான்சம். மேஜையை துடைத்து கொண்டிருந்த பியூன் காலை வணக்கம் சொன்னான். ஏசியை போட்டுவிட்டான். கோட்டை கழட்டி சேரில் போட்டான் மோகன். மேனேஜர் வந்துட்டாரா ராஜன்? வந்துட்டார் சார். உன் வைஃபுக்கு இப்ப தேவலாமா? தேவலாங்க சார். அனந்தராமன் வந்துட்டாரா? இன்னும் வரல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று வந்தான் அனந்தராமன். வாங்க அனந்தராமன். மேனேஜர் ரூம்ல தானே இன்டர்வியூ? ஆமா சார். நாம கார்டு போட்ட அத்தனை பேரும் வந்துட்டாங்க. நீங்க ரெடின்னா 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம். இந்த சிகரெட்டை முடிச்ச உடனே நான் ரெடி. மிஸ்டர் தேவ் வரேனார் இல்ல? இப்போதான் ஃபோன் பண்ணாரு. ஹீ இஸ் நாட் கம்மிங். மேனேஜரையும் உங்களையும் பாத்திர சொன்னாரு. வெல், எத்தனை பேர்? 47. பாவம், 45 பேர் ஏமாற்றத்தோட திரும்ப போறாங்க. ஒருத்தருக்கு 5 நிமிஷம் வச்சாலும் லஞ்சை தாண்டும் போலிருக்கே. இன்டர்காமை எடுத்தான் மோகன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மோகன். மிஸ்டர் தேவ் வரல. நாம வெயிட் பண்ண வேணாம். நாம ஆரம்பிச்சிடலாம் சார். நான் உங்க ரூமுக்கு வரேன். வாங்க. வைத்து விட்டு அனந்தராமன், ராஜன் கிட்ட லிஸ்ட்டை கொடுத்துருங்க. வர சொல்லுங்க. ஏசியை ஆஃப் பண்ணுப்பா. மேனேஜரின் அறைக்குள் வந்தான். மேனேஜர் சிவராமகிருஷ்ணன் கழுத்துக்கு கீழே நிறைய பரப்பளவு வைத்திருந்தார். தலைக்கு மேலே கொஞ்சமாய்த்தான் முடி சேமிக்கப்பட்டிருந்தது. மீசை இல்லாமல் மழமழவென்று கொஞ்சம் பசுமை கலந்து பம்பாய் சினிமா அப்பா போல் இருந்தார். 2 இல்ல 3 கேள்வியோட நிறுத்திக்கலாம் மோகன். நேரம் எக்கச்சக்கமாயிடும். மௌனமாய் இருந்தான் மோகன். என்ன மிஸ்டர் மோகன், உடம்பு சரியில்லையா? இல்ல சார். 5 வருஷம் முன்னாடி இதே ரூம்ல பயபக்தியா நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்போ நானே இன்டர்வியூ பண்ண போறேன். நினைச்சு பார்த்தேன். இந்த தமிழ் சரியா வரமாட்டேங்குது. இதுக்கு என்னமோ சக்கரம்னு சொல்லுவாங்களே, காலச்சக்கரம். நான் உள்ள வரலாமா சார் என்றன பளிச்சோ பளிச்சு லிப்ஸ்டிக் உதடுகள். வாங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன என்றார் மேனேஜர். த சில்லியஸ்ட் முதல் கேள்வி என்று நினைத்து கொண்டவளின் பெயர் ஆனந்தி. ஆகவே ஆனந்தி என்றாள். இவ்வளவு நீளமா நகம் வச்சிருக்கீங்களே, டைப்பிங் வேகத்தை குறைக்காது? அப்ளிகேஷன்ல நான் போட்டிருக்கிற ஸ்பீட் இப்போ அடிச்சு காட்டினா போதும் இல்லையா? நகம் என் சொந்த விஷயம். இப்ப இன்டர்வியூ முடிஞ்சு போறப்போ ஒருத்தன் என்ன கற்பழிக்க வந்தா நான் எப்படி காப்பாத்திக்கிறது? இத்தனை திமிரா பேசுறேனேன்னு நினைக்காதீங்க. விரக்தி. மையும் பொட்டும் லிப்ஸ்டிக்கும் அழகா அண்டர்லைன் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள மனசு அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். எனக்கு தெரியும், இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான். நான் இன்டர்வியூக்கு புறப்படுறது இது 40வது தடவை. ப்ளீஸ் என்னை ஏமாத்திராதீங்க சார். உச்சுக்கொட்டி ஒரு சின்ன ஒலி எழுப்பினால் உடன் கண்களில் வெள்ள அபாயம் ஏற்படும் நிலை தெரிந்தது. டோன்ட் பி எமோஷனல். 2 போஸ்ட்டுக்கு 580 அப்ளிகேஷன்ஸ். அதுல வடிகட்டி இன்டர்வியூ வச்சு தான் நாங்க செலக்ட் பண்ண முடியும். அத்தனை பேருக்குமே சந்தோஷத்தை தர முடியுமா மேடம்? ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி வேலை கொடுத்து அடிக்க சொல்ல போறோம். வெயிட் பண்ணுங்க, நீங்க போகலாம் என்றான் மோகன். கர்ச்சீஃப் எடுத்து கண்களின் மேலாக ஒற்றிக்கொண்டு தன் சென்ட் வாடையை மறந்து அங்கேயே விட்டுவிட்டு சென்றாள் அழ இருந்த ஆனந்தி. அடுத்தது கௌசல்யா. பாவாடை தாவணியெல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோ சின்ன பொண்ணா இருக்கியே. அடுத்தது மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா டேவிட். அந்த கம்பெனிலேருந்து ஏன் விலகினீங்க மேடம்? அடுத்தது சாந்தி. இது இது வந்து எஸ் 4வது ஃப்ளோர் கரெக்டா சார்? அடுத்தது லிஸ்டை பார்த்தான் மோகன். பிருந்தா என்று இருந்தது. அந்த பெயரை பார்த்ததுமே மோகன் அங்கில்லை. சிந்தனைகள் சுலபமாய் புகையாய் கலைந்தன உடனடியாக. பிருந்தா, சமீபத்தில் உன்னை நினைக்கவே இல்லை. எங்கே இருக்கிறாய் இப்போது? எப்படி இருக்கிறாய்? எத்தனை குழந்தைகள்?
7ஆம் மாதம் 30ஆம் தேதி வருகிற போதாவது என்னை நினைக்கிறாயா? நான் நினைக்கிறேன் பிருந்தா. என் நினைவிலிருந்து கொஞ்சம் நீ தூசு படிந்து போகும்போதெல்லாம் 30ஆம் தேதி வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தும். அதுவும் ஜூலை மாதத்து 30இல் அன்று முழுக்க உன்னை நினைக்கிறேன். அந்த பன்னீர் தெளித்த நாட்களை நினைக்கிறேன். அந்த மேகங்களை, அவற்றின் நேர் கீழே மரங்களை, அதன் நிழல்களை, அங்கே உன்னை, உன் மடியில் என்னை, உன் உதடுகளை, அவை அசைந்து தந்த வார்த்தைகளை, அவை நரம்புகளில் செலுத்திய சிலிர்ப்பை, இன்னும் இன்னும். எக்ஸ்கியூஸ் மீ என்று இந்த பிருந்தா உள்ளே நுழைந்து அமர்ந்தாள். லிஸ்டிலிருந்து நிமிர்ந்த மோகனின் இதயம் உறக்க துடிக்க, பிருந்தா, கண்கள் பிருந்தா, மூளையை பிருந்தா, நம்பச் சொல்லி பிருந்தா, மறுபடி மறுபடி பிருந்தா, வற்புறுத்த, நீயா? வெற்றி ஓரங்களில் பொடிசாய் வியர்த்திருக்க, மெல்ல விழிகளை உயர்த்திய அவளுக்கும் அந்த திக். மோகன், யூ 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 மிஸ்ஸஸ் பிருந்தா கணேஷ், முன் அனுபவம் இல்லையா என்றார் சிவராமகிருஷ்ணன். விக்கித்து அமர்ந்திருந்தாள். உங்களைத்தான் கேட்குறேன், ஏன் இப்படி நெர்வஸா இருக்கீங்க? முதல் இன்டர்வியூவா? ஆமாம் என தலையசைத்தாள். நீங்கள் ஏதாவது கேளுங்கள் என்கிற மாதிரி மோகனை பார்த்தார். மோகன் எதுவும் பேசவில்லை. பிருந்தா, நீ நீ இங்கேயா இருக்கிறாய்? எப்போது சென்னை வந்தாய்? நீ வேலைக்கு வரவேண்டிய அவசியம் என்ன? நீதானா? நீயேதானா? இது டெலிவிஷன் இல்லையே. கேளுங்க மோகன், நீங்க வேலைக்கு வரவேண்டிய அவசியம், தேவைகள் என்றாள். மிஷின் கொடுத்து அடிக்க சொல்லுவோம், வெயிட் பண்ணுங்க, நீங்க போகலாம். எழுந்து நிதானமாய் நடந்து சென்று கதவை திறந்து வெளியேறுவதற்கு முன் ஒரு தரம் மோகன் பக்கம் திரும்பினது மாதிரியும் திரும்பாதது மாதிரியும் இருந்தது. மிஸ் சுசீலா, நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? பிருந்தா, நீ எப்படி இருக்கிறாய்? விழுப்புரத்திலிருந்து தினம் வருவீங்களா? பாதி வாழ்க்கை பயணத்திலே முடிஞ்சிடுமே மேடம். பிருந்தா, நீ எப்படி இருக்கிறாய்? மிஸ் அருணா, இவ்வளவு ஃபிலிம்ஸியா ட்ரெஸ் பண்ணி இருக்கீங்களே. பிருந்தா, நீ எப்படி இருக்கிறாய்? எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னும் 4 பேர் தான், தலை வலிக்குது, நீங்க பார்த்துறீங்களா? நான் 1/2 மணி கழிச்சு என் ரிசல்ட்டை சொல்றேன். நான் என் ரூமுக்கு போகலாமா? தாராளமா போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க மோகன். தன் அறைக்கு வந்தான் மோகன். மெமோ பேடில் கிழித்து எழுதினான். பிருந்தா, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சந்திப்பை. நான் உன்னுடன் பேச வேண்டும். என் அறைக்கு உன்னை அழைப்பது மற்றவர்கள் கவனங்களை ஈர்க்கும். நீ அமர்ந்திருக்கும் ஹாலுக்கும் அடுத்த ஹால் வந்து இடதுபுறம் திரும்பி நேராய் வந்தால் கேண்டீன். வருகிறாயா? மோகன் பியூனை அழைத்து, அதோ மஞ்சள் கலர்ல பூவா போட்ட சேலை கட்டிக்கிட்டு பெஞ்சில் 4ஆவதா உட்கார்ந்துருக்காங்க பாரு, அவங்க கிட்ட கொடு. என்ன பேசுவது? இப்போது இவள் என் பிருந்தாவா? பேர் சொல்லி அழைக்கக்கூட உரிமை இல்லாத அந்நியன். பஸ்ஸில், பஸ் ஸ்டாப்பில், ரயிலில், ஸ்டேஷனில் பார்க்கிற எத்தனையோ யாரோக்களில் ஒருவன். 5 முழு வருடங்கள். என்னை போல் நீ என்னை அப்பப்போதாவது நினைத்திருக்கிறாயா பிருந்தா? எல்லை மீறி உணர்வுகள் ஆக்கிரமிக்கையில் தொண்டையெல்லாம் ஜிகுஜிகுவென எரிய சோடா கலக்காமல் பிராந்தி குடித்திருக்கிறாயா? வேக்ஸ் கிரேயான் பென்சில்களால் வெள்ளை காகிதங்களில் மோகன் மோகன் என்று நிறம் நிறமாய் இம்போசிஷன் எழுதியிருக்கிறாயா? எழுந்து கதவருகில் வந்து பதித்திருந்த வட்ட கண்ணாடி வழியாக பார்த்தான். இவன் கடிதத்தை படித்து கொண்டிருந்தாள். பின் எழுந்தாள். கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு அடுத்த ஹாலுக்கு நடந்தாள். 5 நிமிடம் கழித்து மோகன் கேண்டீனை நோக்கி நடந்தான். 5 வருடங்களுக்கு பின் சந்திக்கிறேன். எப்படி துவங்குவது? ஹவ்வார் யூவா? ஹவ்வார் யூ பிருந்தாவா? ஹவ்வார் யூ மிஸ்ஸஸ் பிருந்தாவா? அத்தியாயம் 2. தனியான ஒரு மேஜைக்கு அருகே பெயிண்ட் கீறல் விழுந்த இரும்பு மடக்கு நாற்காலியில் அமர்ந்து ஒரு கையை கன்னத்திற்கும் மேஜையின் லாமினேட்டிற்கும் தொடர்பேற்படுத்தி வைத்திருந்தாள் பிருந்தா. கழுத்துக்கடியில் ஜாக்கெட் நனைந்து மாநில எல்லை போல படம் வரைந்திருக்க, ஒரு கையின் சுண்டு விரல் மேஜையின் மேல் இருந்த ஒற்றை துளி முத்து தண்ணீரை கோடாய் இழுத்து பின் சதுரமாய், முக்கோணமாய், வட்டமாய் சுவரில் பதித்து வைத்திருந்த ஸ்டீரியோ பெட்டியில் ரகசிய குரலில், என்னிடம் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. குளிர்காலம் என்னை வாட்டுகிறது. உன்னால் உதவி செய்ய முடியுமா? ஒரு ஸ்வெட்டரை கடனாகத்தா என்கிற அர்த்தத்தை ஆங்கிலத்தில் ஒரு பெண் பாடிக்கொண்டிருந்தாள். மோகன் வந்து லேசாய் நாற்காலியை சத்தப்படுத்தி அவளுக்கு எதிராய் அமர்ந்தான். மேஜையின் சிகப்பு லாமினேட் முழுக்க சின்ன சின்னதாய் பூ. பிருந்தா நிமிர்ந்தாள். இமைகளின் தாழ்வில் ஒரு கலக்கப்படலம் தயங்கியது. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் என்றாள். குரலில் சரளம் இல்லை. கல்யாண வீட்டில் யாரோ கேட்கும் சாப்பிட்டாச்சாவுக்கு பதில் சொல்கிற ஒரு அந்நியத்தன்மை. என்னை சந்திச்சதுல வருத்தமா பிருந்தா? சாச்ச என்றாள். கணேஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. திருச்சியிலேருந்து மெட்ராஸ் எப்போ வந்தீங்க? 2 வருஷமாச்சு. என்ன பண்றாரு? இங்கேயும் புக் ஷாப் தான் வச்சிருக்காரா? இல்ல, இப்ப சும்மா தான் இருக்காரு.
வேற பிசினஸ் யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க இருக்கீங்க? டி நகர்ல. எத்தனை குழந்தைங்க பிருந்தா? 1. விஜி, 4 வயசு. கர்ச்சீஃப் எடுத்து கழுத்தை முகத்தை துடைத்து கொண்டான். ஏற்படுத்தி கொடுத்த சின்ன அமைதியை வெட்டி இவனை பற்றி கேட்பாள் என எதிர்பார்த்தான். அவள் மௌனமாக தன் விரல் நகங்களை பார்த்து கொண்டிருந்தாள். நீ சந்தோஷமா வாழ்றியா பிருந்தா என்று கேட்க நினைத்தான். விஜி, 4 வயசு. ச, மடத்தனமான கேள்வி. நல்லவேளை கேட்கவில்லை என விழுங்கினான். என்ன சாப்பிட்ற பிருந்தா? ஒன்றும் வேணாம். ஏதாச்சும் சாப்பிடு. பை நான் உன்னை வாப்போன்னு பேசுறது கஷ்டமா இருக்கா? நாக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. பிகாஸ் மனசு கட்டுப்படல. எனக்கு சங்கடம் எதுவும் இல்லை மோகன். மோகன் இப்படி பெயரை சொல்லி இவள் அழைத்து கேட்டு 5 வருடங்களாகின்றன. அப்போது அழைத்த மோகன் என்ற வார்த்தையில் உயிர் இருந்தது, உவகை இருந்தது, உரிமை இருந்தது. இப்போது இன்று இந்த வார்த்தையின் உச்சரிப்பில் மோ க இன் என்கிற 3 எழுத்துக்கள் மட்டுமே. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கையில் அழைக்கிறது போன்ற ஒரு சவத்தன்மை கொண்டது. இன்னமும் உனக்கு பாதாம் அல்வா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான் என்று எழுந்து சென்றான் மோகன். பிருந்தா கையில் வைத்திருந்த இன்டர்வியூ கார்டை வேலை மெனக்கெட்டு படித்து கொண்டிருந்தால் திருப்பி. மோகன் மேஜை மீது வைத்துவிட்டு போயிருந்த பைக்கின் சாவிக்கொத்தின் வளையத்தில் இணைந்திருந்த பிளேட்டில் MOHAN என்று எழுத்தெழுத்தாய் படித்தாள். கண்ணீர் திரை விழுந்தது. M ஃபார் முட்டாள், O ஃபார் ஓசி, H ஃபார் ஹம்பக், A ஃபார் அறுவை அண்ட் N ஃபார் சொல்லு பிருந்தா. N ஃபார் நல்லவர். பிருந்தாவுக்கு நான் சொல்லட்டுமா? B ஃபார் பிராலஸ், R ஃபார் ரசவந்தி, U ஃபார் சொன்னீங்கன்னா அடிப்பேன். சை, சதா செக்ஸ் பேச்சு. U ஃபார் சொல்லட்டுமா? சொன்னா நிஜமா அடிப்பேன். சொன்னேன், அடித்தாள். மறுபடி சொன்னேன், மறுபடி அடித்தாள். இன்னொரு தடவை அடியேன் என்று மீண்டும் சொன்னேன். நாம் விரும்பும் ஒரு நபரின் கை, விரல், நகம், அதில் உள்ள அழுக்கு கூட பிடித்து போகிறது. பிருந்தா, உன்னிடம் அடி வாங்குவதற்காகவே நிறைய செக்ஸ் கதைகள் தெரிந்து கொள்ளப் போகிறேன். 1977 பிப்ரவரி 26 மோகனின் டைரியில் இருந்து. 2 பிளேட்டுகளில் பாதாம் அல்வா பஜ்ஜி வைத்து லிம்காவில் ஸ்ட்ரா துருத்தி கொண்டிருக்க கொண்டு வந்து வைத்தான். போய் தண்ணீர் கொண்டு வந்தான். எடுத்துக்க பிருந்தா. நுனி விரல்களில் இயங்கினாள். இந்த சந்திப்பு உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுல்ல? அப்படி இல்லை, என்னால் உணர முடியுது. ரொம்ப சங்கடப்படுற. தப்பில்ல, இயற்கை. கிட்டத்தட்ட நினைவிலிருந்து மறந்தே போய்விட்ட ஒருத்தரை சந்திக்கிறப்போ யாருக்குமே ஏற்படுற இயல்பான அதிர்ச்சி. இதற்கு பதிலாக அவள் எவ்வளவோ பேசுவாள் என எதிர்பார்த்தான். ஆமா, அதிர்ச்சிதான் என்றாள். நீங்க எப்படி இருக்கீங்க மோகன் என்று ஒரு வரி கூட தன்னை பற்றி கேட்கவில்லை என்பதில் மனதின் அடியில் ஏமாற்றம் படர்ந்தது. ஆனால் அவள் கோணத்தில் அது நியாயமாய்ப்பட்டது. இன்னொருத்தன் மனைவி. ஒருவேளை என் மனது இவளை இன்னும் முழுமையாய் இன்னொருவனின் மனைவியாக அங்கீகரிக்கவில்லையோ? நோ, இது என் முழு சம்மதத்தோடு நானே சிபாரிசு செய்த திருமணம். இவளை நானே கன்வின்ஸ் செய்து மணமேடையில் அமர்த்தினேன். அப்படி இருக்க இன்னமும் இவளை நான் பழைய பிருந்தாவாய் நினைத்து கலகலப்பை எதிர்பார்ப்பது மகா தவறு. நீ வேலைக்கு வந்துதான் ஆகணுமா பிருந்தா? யோசிச்சு எடுத்த முடிவு. உங்களால உதவ முடியுமா? நிச்சயமா பிருந்தா, நோ ப்ராப்ளம். என் வார்த்தைக்கு மேனேஜர்கிட்ட நிறைய மதிப்பு இருக்கு. முதலாளி மகன் இன்னைக்கு வரதா இருந்தாரு, வரல. நான் உனக்கு உதவி செய்ய முடியும். ஆனா ஒரு பெண் வேலைக்கு வர்றதுக்காக வீட்டை விட்டு ரோட்ல இறங்குறப்போ சந்திக்க வேண்டிய, சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள் இன்னைக்கு எத்தனை தெரியுமா? மௌனமாக இருந்தாள். ஸ்ட்ரா அடைச்சிக்கிட்டு இருக்கு பிருந்தா. இதான் இதுல தொந்தரவு. ஒட்டிக்கிட்டா சரி பண்ண முடியாது. ஸ்ட்ராவை எடுத்துட்டு குடி. இல்ல வேற ஸ்ட்ரா வேணும்னா. என்னங்க இது? ஆளுக்கு ஒரு இளநி வாங்குங்க. ஒரே ஒரு இளநி வாங்குறீங்க? மண்டு, உனக்கு காதல் பண்ணவே தெரியல. இன்னொரு ஸ்ட்ரா கொடுப்பா. ஐயோ, நான் மாட்டேன். இங்க வேணாம், அப்படி ஓரமா போயிடலாம். பரவாயில்ல, வேணாம் என்றாள். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 4 வயசுல சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பஸ்ஸில் வந்து போய் அப்புறம் வீட்லேயும் சமைச்சு செஞ்சு ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? 1 வருஷமா முயற்சி பண்ணுறேன். இது எனக்கு 8வது இன்டர்வியூ. அப்போ சரி, இந்த டைப்பிஸ்ட் வேலை உனக்கு கிடைச்சாச்சுன்னே வச்சுக்கலாம். தேங்க்ஸ் மோகன், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் பலார், தேங்க்ஸ் பலார். என்ன சொன்னீங்க மோகன்? இன்னொரு தடவை சொல்லுங்க. தேங்க்ஸ்னு சொன்னேன். நேற்று நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு 3வது நாள்னு சொன்னேன். சி, தேங்க்ஸ் பற்றி என்ன சொன்னேன்? அது ரொம்ப ஃபார்மலான வார்த்தை மோகன். தேங்க்ஸ் சொல்லப்படுற ஆள் உடனே அந்நியன் ஆயிடுறான். நம்ம அப்பா அம்மா கிட்ட இரவுகளில் தேங்க்ஸ் சொல்றதில்ல. அம்மா குழந்தை பெற்றுட்டு அப்பா கிட்ட தேங்க்ஸ் சொல்றதில்ல. உறவின் கடமைகளுக்கு தேங்க்ஸ் வராது.
நமக்குள்ள எந்த சின்ன பெரிய காரியத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அந்த பண்பாட்டு வார்த்தை பப்ளிக்குக்கு மட்டும்தான். ஓகே? உன் அட்வைஸுக்கு தேங்க்ஸ். கிள்ளிடுவேன் ராஸ்கல். எடக்கா கில்லு பார்க்கலாம். எப்படி இருக்கு? இதமா இருக்கு. தேங்க்ஸ். யூ மறுபடி கிள்ளுவேன். கிள்ளினாள். மீண்டும் மீண்டும் சொல்லி கிள்ளல் வாங்கி கொண்டேன். என்றைக்கோ உள்ளுக்குள் கிள்ளியவள் ஒரு நாளின் 24 மணி நேரங்களில் ஒரு 10 நிமிடமாவது உன்னை பார்க்காவிட்டால் அன்றைய தேதியில் நான் ஒரு செத்துப்போன மனுஷனாக உணர்கிறேன் பிருந்தா. ஒவ்வொரு உயிரும் முதலில் தன்னை காதலிக்கிறது. நான் என்னை காதலிக்கிற அளவு உன்னை காதலிக்கிறேன். 1977 மார்ச் 16 மோகனின் டைரியில் இருந்து. அவளையே அரை நிமிடம் பார்த்தான் மோகன். இந்த தேங்க்ஸை உதிர்த்த உதடுகள் அந்த பிருந்தாவுக்கு சொந்தமானதில்லை. தேங்க்ஸ் கூடாது என்று சொன்ன உதடுகளுக்கு சொந்தக்காரி இந்த பிருந்தா இல்லை. மனசு என்பது எத்தனை பெரிய விஷயம். எல்லா உணர்வுகளும் கற்களில் செதுக்கப்படும் சிற்பங்கள் இல்லை நிலைப்பதற்கு. அவை அலைமேல் எழுத்தும் இல்லைதான். மா கோலம். கொஞ்ச நேர பளிச் தண்ணீர் ஊற்றி கழுவினால் மறைந்து விடுகிற அவசர ஆயுசு. காதல் உணர்வுகள் மா கோலம்தானா? நீங்க எப்படி இருக்கீங்க மோகன்? ஒரு வழியா கேட்டுட்ட. நல்லா இருக்கேன் பிருந்தா, நல்லா இருக்கேன். எப்போ வேலை கிடைச்சிச்சு? உனக்கு கல்யாணமான 3வது மாசமே. ஜஸ்ட் 90 நாட்கள்ல நான் உன்னை இழந்துட்டேன். சாரி, எவ்வளவோ பேசலாம்னு தொண்டைக்குழிக்குள்ள நிறுத்தி வச்சிருக்கேன். வேணாம், நான் பேசக்கூடாது. தப்பு. வேற பேசலாம். கணேஷ் பிஎஸ்சி தானே? ஆமா. வேலைக்கு போற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா என்னை வந்து பார்க்க சொல்லு. 2-3 கம்பெனிகளில் ஐ ஹாவ் ஏ சே. மோகன், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையா? சொல்லு, தேங்க்ஸ்னு சொல்லு. அமைதியாய் டம்ளரின் விளிம்பை தடவினாள். சாரி பிருந்தா, ஹர்ட் பண்ணிட்டேனா? இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தான் கேட்க ஆரம்பிச்சேன். இல்ல, 6 மாசமா அப்பா அரிச்சுக்கிட்டு இருக்காரு. அம்மா நல்லா இருக்காங்களா? போட்டோவில் இருக்காங்க. சாரி மோகன், எப்போ? 3 வருஷமாச்சு. சுதா? நல்லா இருக்கா. பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிக்கிறா, 2nd இயர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வா பிருந்தா, வரியா? என்றாள் தயங்கி. கணேஷோட தான். வரோம் மோகன். இப்போ என்ன, டைப் அடிச்சு காட்டணுமா? ஆமாம். எதுவும் டென்ஷன் இல்லையே? இல்லை, ஸ்பீடை விட நீட்னஸ் தான் பார்க்குறோம். பதறாம அடி. டைப் அடிச்சுட்டு மற்றவங்க போனதுக்கப்புறமும் வெயிட் பண்ணு. நல்ல முடிவாக சொல்கிறேன். மேனேஜர் எனக்கு மேனேஜர் மாதிரியே இல்லை. மாலைகளில் ஒன்றா சேர்ந்து பீர் குடிப்போம், டேபிள் டென்னிஸ் விளையாடுவோம். நம்பிக்கையோட இரு என்று மணிக்கட்டை பார்த்துவிட்டு எழுந்தான். ரொம்ப சிரமப்பட வேணாம் எனக்காக. நான் மிஸ்ஸஸ் பிருந்தாவுக்காக அக்கறை எடுத்துக்கல. மிஸ் பிருந்தாவா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்போ மிஸ்ஸஸ் பிருந்தாவா இருக்காங்க. ஆஸ் எ ஃப்ரெண்ட் வித் அஃபினிட்டி என்னோட கடமை இது. நடந்து கேன்டீனை விட்டு வெளியேறினான். பெண்கள் அமர்ந்திருந்த ஹாலுக்கு நடந்தாள் பிருந்தா. அத்தியாயம் 3. பிருந்தா காத்திருந்தாள். சேலை தலைப்பை தோள் வழியாக போர்த்தியிருந்தாள். ஜன்னல் கம்பியில் ஒரு குருவி வந்தமர்ந்து தலையை வெட்டி வெட்டி திருப்பி பார்த்தது. மூக்கில் வைக்கோல். அலுவலகத்தின் சத்தங்கள் குறைந்திருந்தன. டைப்ரைட்டர்களின் கோஷத்திற்கு தொண்டை கட்டி போயிருந்தது. படிகளில் காலி டிஃபன் பாக்ஸுகளோடு இறங்கியவர்களில் சிலரின் உதடுகள் சிகரெட் சுமந்திருந்தன. பெண்கள் டாய்லெட் போய் முகத்தில் மறுமலர்ச்சி செய்து கொண்டு விரல்களில் சொடுக்கு எடுத்துக்கொண்டு நடந்தார்கள். சுரேஷ் அழாம இருந்தானா தெரியல. அவனை தூங்க வச்சுட்டு மேட்னி போயிடுறா ஆயா. இன்னைக்கு ஷாப்பிங் அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொன்னாரு. 800 கிராம் ஹார்லிக்ஸ் ஒரு வாரம் கூட வரமாட்டேங்குது. பிருந்தா தன் கையில் எத்தனை விரல்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அவளை தவிர அந்த சின்ன செவ்வக ஹாலில் ஒரு எவர் சில்வர் பீப்பாயும் சங்கிலி கட்டின ஆபீஸின் இனிஷியல் பொறித்த டம்ளரும் இளம் பச்சையில் மெல்லிய திரைச்சீலைகளும் ஒரே ஒரு பெரிய சைஸ் இயற்கை காட்சி படமும் பார்த்தாள். பெரிய ஏரி, பெருசு, மிக பெருசு. அதன் ஓரத்தில் சின்ன உருவங்களாய் ஒரு ஆணும் பெண்ணும். இருவரின் கரங்களும் இணைந்து 4 கரங்களும் அந்த படகின் ஒரே ஒரு துடுப்பை பிடித்து கொண்டு பேக்லைட்டிங் எஃபெக்டில் அவளின் தலைமுடி பிசிறுகள் தங்க இழைகளாய் பின்னி இருக்க, நோ டெஸ்டினேஷன் பட் டிட்டர்மினேஷன் என்று சின்ன எழுத்துக்களில் வரிகள். நீங்க இன்னும் போகலையா என்றான் பியூன் ராஜன் வந்து. அசிஸ்டன்ட் மேனேஜர் வெயிட் பண்ண சொன்னாரு. அப்ப இருங்க, மேனேஜர் ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காரு என்று சொன்னான். எழுந்து ஹாலின் ஓரத்தில் இருந்த ஜன்னல் அருகே வந்து திரையை விலக்கி பிளாஸ்டிக் செவ்வக தடுப்புகளை வட்ட குமிழ் கயிற்றால் இழுத்தாள். செவ்வக செவ்வகமாய் முகத்தில் மாலை வெயிலடித்தது. செவ்வக செவ்வகமாய் வெட்டப்பட்ட சர்ச்சு தெரிந்தது. சற்று தள்ளி சாலை, பஸ்களின் உச்சந்தலைகள். பிருந்தா திரும்பினாள். ஜன்னலை மூடிவிட்டு திரையை நகர்த்திவிட்டு வந்தாள். பாராட்டுக்கள் என்றான் மோகன். தேங்க் எனத் தொடங்கி உதட்டை கடித்து கொண்டாள்.
போகலாமா? உன் பேரை சிபாரிசு செஞ்சேன், மறுக்கல அவரு. நாளைக்கு ஆர்டர் டைப் பண்ணி அனுப்புறோம். 4 நாள்ல சேரணும். ம் என்றார். லிப்டில் நுழைந்து கீழே வந்து வெளிப்படுகிற வரை மௌனம். ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனில்ல? பரவாயில்ல. நடந்து சாலைக்கு வந்தார்கள். எப்படி, பஸ்ல போக போறியா? ஆமா. டாக்ஸி வேணும்னா கூப்பிட்டுமா? பீக் அவர், ஒரே கூட்டமா போகுது பஸ்ல. இன்னைக்கு டாக்ஸில போயிடலாம். தினம் தினம் போக முடியுமா? நான் வரட்டுமா? அவர் வெயிட் பண்ணுவாரு. சரி பிருந்தா. பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தாள். ஒரு முறை திரும்பி பார்ப்பாளோ என நினைத்தான். திரும்பவில்லை. ச, நான் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறேன்? இவள் அவள் இல்லை. என் ஒவ்வொரு சின்ன உணர்விலும் நிறைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இன்னமும் இருக்கின்றன. தப்பு, இது தப்பு. பைக்கை எடுத்து சாவியை நுழைத்து ஸ்டார்ட் செய்கையில் அதன் தட் 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 பிருந்தா 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 என்றது. சாலையில் இறங்கி கியரை மாற்றினான். அவர் வெயிட் பண்ணுவார். பிருந்தா, நீ சந்தோஷமாக வாழ்கிறாயா? நிஜமாக உன்னால் முடிகிறதா? விவரம் தெரியாத ஆரம்ப வயதுகளில் நிகழ்ந்தவையெல்லாம் பளிச்சென்று என் நினைவில் இருக்கிறது. 1ஆவதில் சேர்ந்த பொழுது எல்லோருக்கும் சாக்லேட்டும் சிலேட்டு குச்சியும் கொடுத்தது. என்ன சண்டை என்று நினைவில்லை. ஆனால் சண்டை. அவன் பெயர் வரதராஜன். நானும் அவனும் மண்ணில் மாறி மாறி உருள்கிறோம். முடியை பிடித்து கொள்கிறோம். கன்னத்தில் நகக்கீரல்கள். வாத்தியார் வந்து பிரம்பால் இருவரையும் பிரித்து விட்டது. CK பாலு என்று அவன் பெயர். என்னோட வா, ஒன்னு காட்டுறேன் என்று அழைத்து போய் கோனார் நோட்ஸுக்குள்ளிருந்து அதை எடுத்து காட்ட, ஐயோ, இது என்னடா? இது கை சரி, இது கால் சரி, இது என்னடா என்று கேட்டது. இன்னும் எத்தனையோ நினைவில் இருக்க, விபரம் புரிந்த பிறகு, மனதுக்கும் பக்குவம் வந்த பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் எப்படி மறையும் பிருந்தா? நீ உண்மையில் சந்தோஷமாக வாழ்கிறாயா? பச்சை சிக்னல் வந்தும் நகராமல் நிற்க, பின்னால் அனைத்து வாகனங்களும் கோரஸாக குரல் தர பைக்கை நகர்த்தினான் மோகன். அத்தியாயம் 4. மோகன் வீட்டிற்கு வந்தபோது கொஞ்சமாய் கடிக்கப்பட்ட நிலா வானத்துக்கு வந்திருந்தது. இருட்டில் காற்றுக்கு மட்டும் கண் தெரிய சுதந்திரமாய் ஓடி வந்தது பகலின் வெம்மைக்கு பரிகாரமாக. நம்ம அப்பா தானே அடிச்சாரு, வாடா சாப்பிட்றா கண்ணா எனும் அம்மாவை போல ஆதரவாக. பைக்கை நிறுத்திவிட்டு பஸ்ஸரை அழுத்தினான். பைக்கை மூடுகிற துணியோடு சுதா வந்து கதவை திறந்தாள். நான் போட்டுடுறேன் பைக்கு மேல, நீ போனா. அப்பா ஒரு நியூஸ் வச்சிருக்காரு உனக்கு. ஷூக்களை உதறிவிட்டு டையின் முடிச்சை அவிழ்த்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார். சத்தம் கேட்டு திரும்பினார். வந்துட்டியா? போய் முகம் கழுவிட்டு டிஃபன் சாப்பிடு. ரவா கிச்சடி செஞ்சிருக்கா சுதா. காலேஜில இருந்து சீக்கிரம் வந்துட்டா. நான் தான் செய்ய சொன்னேன். தன் அறைக்கு வந்து பிரீஃப் கேஸை மேஜை மேல் வைத்துவிட்டு உடைகளை களைந்து வெள்ளை லுங்கி அணிந்து கொண்டான். பாத்ரூம் போய் வந்தான். கழுத்தில் தலைகீழ் யூவாக டர்க்கி டவல் தொங்க சமையலறை வந்தான். சுதா தட்டில் கிச்சடி வைத்துவிட்டு போதுமா என்றாள். மௌனமாக சாப்பிட்டான். துணி வெட்டுற கத்திரிக்கோள் வாங்கிட்டு வர சொன்னேனே, இன்னைக்கும் மறந்தாச்சு. நாளைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். என்னவோ நியூஸ்ன்னியே, என்ன சஸ்பென்ஸ்? ஏய் சொல்லு, என்ன? அப்பா சொல்லுவாரு. சரி சொல்லாட்டா போ. காதுகிட்ட முடிய கத்திரிக்காதன்னு சொன்னேன்ல, நல்லாவே இல்லை சுதா. எனக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு உன் புருஷன் வெட்ட வேணான்னு சொல்றப்போ இதே பதில சொல்லு. பஸ் செலவுக்கு காசு கொடுத்து ஏத்தி அனுப்பிடுவான் உன்ன. நடக்காது சார். பெண்களுக்கு சம உரிமை உண்டு. உண்டு உண்டு, நிறைய உண்டு. கல்யாணமானா நீங்க தான் புருஷன் வீட்டுக்கு போறீங்க, அவங்க உங்க வீட்டுக்கு வர்றதில்ல. சம உரிமையில ஒரு புதுமையா பசங்களை உங்க வீட்டுக்கு வந்து குடித்தனம் நடத்த சொல்லுங்களேன். அந்த காலம் அதிக தூரத்துல இல்ல உடன்பிறப்பே. அவள் தலையில் குட்டி விட்டு எழுந்து கை கழுவி ஹாலுக்கு வந்து வீக்லியை எடுத்துக்கொண்டு டிவிக்கு முன்னால் அமர்ந்தான். என்னடா, ஆபீஸ்ல எதுவும் விசேஷம் உண்டா என்றார் அப்பா ஜீவானந்தம். கை வைத்த பனியன் போட்டிருந்தார். நெற்றியில் பளிச்சென்று விபூதி கோடுகள். 2 காதிலும் முடி வளர்ந்திருந்தது. சற்று குள்ளம். ஒண்ணுமில்ல என்றான் மோகன். சரி, அப்ப நான் ஒரு விசேஷம் சொல்றேன். என்னப்பா? திண்டுக்கல்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. நான் சொன்னேனே நேத்து, விஜயா ஜுவல்லரின்னு. அவங்க ஜாதகம் பொருந்தி இருக்கான். பையனை பார்க்க எப்போ வரலாம்னு கேட்டு எழுதியிருக்காங்க. நாம ஒரு தேதியை குறிப்பிட்டு எழுதினா அவங்க வருவாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நாம போய் பொண்ணை பார்க்கலாம். எப்போ வர சொல்லலாம்? உனக்கு எந்த தேதி சௌகரியப்படும் சொல்லு. 2 நாள் கழிச்சு சொல்றேன்ப்பா என்று எழுந்து தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான் மோகன். வந்து நின்ற சுதாவை பார்த்தார் அப்பா. ஆபீஸ்ல ஏதாச்சும் நடந்திருக்கும், அண்ணன் மூட்ல இல்ல, விட்டுடுங்கப்பா என்றாள். வந்து படுக்கையில் விழுந்தான் மோகன். வீக்லியின் பக்கங்கள் பட் பட் என்று மாறின. தூக்கி போட்டான். எழுந்தான். ஸ்டூலை எடுத்து போட்டு மர அலமாரிக்கு மேலே இருந்த
பெரிய சூட்கேஸை எடுத்து கீழே வைத்தான். திறந்து பல புத்தகங்கள் காகிதங்கள் தள்ளி அடியில் இருந்த அந்த வெள்ளை பேப்பரை எடுத்தான். பென்சில் ஓவியத்தில் பிருந்தா நாக்கை பற்களால் கடித்து கொண்டிருந்தாள். எவ்வளவு நேரம் அசையாம நிக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் போதுமா? திரும்பட்டுமா? அசைஞ்சிட்ட, இதோ பாரு, இப்படி இப்படி. அந்த சாக்கில் தொட்டுக்கிறது. ஆமா, நீ ஊர்கா. இது கலைக்கண்கள் பிருந்தா. பிராப்பட்ட ஜாக்கெட்டுக்கு வெளியே வந்திருக்கிறதையெல்லாம் இந்த கண்கள் பார்க்கவே பார்க்காது. ஏய் சீ! ரொம்ப நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தான் மோகன். நினைவுகள் கொடுமையானவை பிருந்தா. அவற்றை அழிக்க எரேசரே இல்லை. உன்னை என்னால் மறக்க முடியவில்லை என்பதுதான் நிஜம். மறக்க முயற்சித்ததும் நிஜம். அது முடியாமல் போனதும் நிஜம். நான் உன்னை காதலித்தேன் என்கிற வாக்கியம் பொய் பிருந்தா. ஏனென்றால் அந்த வாக்கியம் நிகழ்கால வாக்கியமாக இருக்க வேண்டும். அத்தியாயம் 5. மழை பெய்து கொண்டிருந்த அந்த நாளின் காலையில் பிருந்தா வேலையில் சேர்ந்தாள். கஞ்சி போட்ட கைத்தறி சேலை கட்டியிருந்தாள். சக ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாள். டைப்ரைட்டரை தொட்டு வணங்கினாள். முதல் வேலையை துவங்கினாள். மோகன் தாமதமாய் வந்தான். அன்றைக்கு வேலையில் சேர்ந்த 2 டைப்பிஸ்டுகளையும் தன் அறைக்கு வரவழைத்தான். அலுவலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் யார் தரும் வேலைகளை அடிக்க வேண்டும் என்று சொன்னான். குமுதாவா உங்க பேரு? ஆமா சார். நீங்க சீட்டுக்கு போங்க. அந்த இன்னொரு டைப்பிஸ்ட் போனதும் இவளும் நகர. நில்லு பிருந்தா, வேலை கிடைச்சதுக்கு ஒரு சாக்லேட் கூட கிடையாதா? சாரி, வாங்கல, நாளைக்கு தரேன். பரவாயில்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். உன் மேஜர் டிராயரோட சாவி வாங்கிக்கிட்டியா? வாங்கிட்டேன். திறந்து பார்க்கலையா இன்னும்? இல்ல, போய் திறந்து பாரு. குழப்பமாக அவனை பார்த்துவிட்டு வெளியேறினாள் பிருந்தா. தன் மேஜைக்கு வந்தாள். சாவியை நுழைத்து டிராயரை திறந்தாள். உள்ளே ரிப்பன் கட்டின சின்ன அட்டைப்பெட்டி இருந்தது. ரிப்பனை அவிழ்த்தாள். பெட்டிக்குள்ளே ஒரு பேனா, ஒரு பால்பாயின் பேனா, ஒரு சின்ன மடக்கப்பட்ட காகிதம். காகிதத்தை விரித்தாள். பிருந்தாவுக்கு வாழ்த்துக்கள். என் சின்ன அன்பு பரிசு, மோகன். கொஞ்ச நேரம் அந்த துண்டு காகிதத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். நான் உங்களை புடவை கேட்டேனா? கேட்டாதான் வாங்கி தரணுமா? அதில்ல, நீங்க வேலைக்காக அப்ளிகேஷன் அனுப்பிக்கிட்டு சிரமப்பட்டு இருக்கிற இந்த நிலையில உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த புடவைய தூக்கி எரிஞ்சிடுறேன். என் நிலைமையெல்லாம் இழுக்க வேணாம். சாரி மோகன், என் பிறந்த நாள் அவ்வளவு முக்கியமானதா? ச்ச, நான் செய்தது தப்பு. நண்பனாக அந்த பரிசை தர நினைத்தாலும் அவளுடைய கோணத்தில் நிச்சயம் சலனங்களையே தோற்றுவிக்கும். இவள் என்னுடையவள் இல்லை. முற்றிலும் நான் இவள் விவகாரங்களிலிருந்து விலகியே ஆக வேண்டும். எல்லை மீறுகிற எண்ணங்கள் நெஞ்சில் ஜனித்தாலும் செயல்களில் வெளிப்படுத்தவே கூடாது, கூடவே கூடாது. என் வரைக்கும் அவளை இன்னமும் மறக்க முடியவில்லை என்பதும், இன்னும் கூட அவளை காதலிப்பதும் நியாயமாயிருக்கலாம். ஆனால் திருமணம் முடிந்து குழந்தை பெற்று அன்பான ஒரு கணவனுடன் நிம்மதியாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் அவளிடம் சலனங்களை தோற்றுவிப்பதோ, அல்பத்தனமாய் சில்லறையாய் பல எதிர்பார்ப்புகள் வைத்திருப்பதோ மகா மடத்தனமான காரியம். ஆனால் அவளுடன் பழகிய அந்த நினைவுகள், அவற்றை நான் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொள்ள வேண்டியதுதான். அவளிடம் மட்டும் அந்த நினைவுகள் இல்லாமலா இருக்கின்றன? இருக்கின்றன என்பதற்கு அவளது தலையணை மட்டுமே சாட்சி சொல்ல முடியும். குளம் அமைதியாய் இருக்கிறது. கல்லெறிய வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? கல்லெறிந்தால் சலனங்கள் எனும் அலைகள் உண்டாகும். அது அவளின் இன்றைய வாழ்க்கையை பாதிக்கும். குளத்தில் அலைகள் ஒளிந்திருப்பது உண்மைதானே? என்னை பற்றின நினைவுகளும் அவள் அடிமனத்தில் பசுமையாய் பாசியாய் படிந்து இருப்பது நிச்சயம். என் சந்திப்பே கூட அவள் வரையில் தேன்கூட்டை தொட்டது போல ஆகிவிட்டதோ? சின்ன சாம்பிராணி துண்டு உருவாக்கும் அடர்த்தியான புகையாய் நினைவுகளை கிளறிவிட்டனவோ? என்னுள் நிகழ்ந்தது போலவே? நோ, நான் இனி எந்த வகையிலும் இவளுக்குள் சலனத்தை உண்டு பண்ணக்கூடாது. இவளை நான் பார்க்கிற பார்வைகள் டைப்பிஸ்டை பார்க்கிற பார்வைகளாகத்தான் இருக்க வேண்டும். அலுவல் சம்பந்தமாக மட்டுமே பேச வேண்டும். இவளில் பழைய அவளை பார்க்கவே கூடாது. மணி அழுத்தி பியூனை அழைத்தான். மிஸ்ஸஸ் பிருந்தாவை வரச்சொல்லு. டிக்டேஷன் பேடோடு வந்து நின்றாள். மேஜையின் கண்ணாடிக்கு கீழே கம்பெனியின் 25வது ஆண்டு விழா ஸ்டிக்கரையே பார்த்து கொண்டிருந்தாள். மிஸ்ஸஸ் கணேஷ் என்றான். சில வினாடிகள் வார்த்தைகளுக்கு தடுமாறினான். ரொம்ப சின்சியரா சொல்றேன். ஐ எம் சாரி. ஒரு நண்பனாத்தான் இந்த பரிசை தர நினைச்சேன் உங்களுக்கு. ஆனாலும் இந்த செய்கை உங்களை டிஸ்டர்ப் செய்யும்னு நான் எதிர்பார்த்திருக்கணும். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன் என்றான், பேனாவால் டூட்லிங் செய்து கொண்டு. மெல்லிய பளபளப்புடன் அவள் கண்கள் அவன் முகத்தில் நேராக நிலைத்தன. மோகன் என்றாள். சட்டென நிமிர்ந்தான். இப்படி நீங்க வாங்க போங்கன்னு சொல்றதுதான் இன்னும் என்ன தொந்தரவு செய்யுது. மௌனமாக இருந்தான். சட்டென்று மேஜை மேலிருந்த அந்த பிரசன்டேஷன் அட்டைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தாள் பிருந்தா. ஆச்சரியமாக அவளை பார்த்தான் மோகன். அந்த குளம் அமைதியாக இருந்தது. பிளக் என்று கல் வந்து விழுந்தது.
வட்ட வட்டமாக சின்னதாக துவங்கி விரிந்து கரை நோக்கி அலைகள் போய்கொண்டே இருந்தன. அத்தியாயம் 6. ஆரம்பிக்கலாமா? ரெடி, லவ்வால் என்றான் மோகன். இரு 2 ட்ரையல் சர்வீஸ் போடு என்றார் சிவராமகிருஷ்ணன். பச்சை டென்னிஸ் மேஜையின் நேர்மேலே விளக்குகள் மின்சாரம் குடித்து வெளிச்சம் உமிழ்ந்து கொண்டிருந்தன. வெள்ளைப்பந்து வலையை ஒரு எம்எல்ஏவின் சாதுரியத்துடன் இப்பக்கமும் அப்பக்கமும் தாவி கொண்டிருந்தது. டொக் டொக் என்று. உங்க அப்பாவோட பென்ஷன் தகராறு என்னாச்சு மோகன்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தங்கைக்கு இப்ப கல்யாணம் பண்ண போறீங்களா? படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இல்ல சார். சரி, அப்போ உங்களுக்கு பார்க்க வேண்டியதானே? பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பா. ஜாதகம் பார்க்கறதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? எனக்கு இல்ல, ஆனா அப்பா பார்க்கறாரு. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை மோகன். இந்த செவ்வாய் தோஷம்னு ஒரு காரணத்தினால எத்தனை பெண்கள் தெரியுமா கல்யாணமாகாம இருக்காங்க? ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கேன். சரி, ஆரம்பிக்கலாம், லவ்வால் என்றார் சிவராமகிருஷ்ணன். அத்தியாயம் 7. பைக்கை நிறுத்திவிட்டு கடைக்குள் நுழைந்தான் மோகன். துணி வெட்டுற கத்திரிக்கோள் வேணும். அந்த கவுண்டருக்கு போங்க. அந்த கவுண்டரில் கிளியர்ஸில் உபயோகிக்கிற அப்பெண்மணி எடுத்து கொடுத்த கத்திரிக்கோளில் லேசாய் துரு இருந்தது. வேற கொடுங்க. வேற இல்ல, இது ஒண்ணுதான் இருக்கு. எரிச்சலாய் கிளம்பின மோகன் காஸ்மெட்டிக்ஸ் பிரிவில் கையில் குழந்தையுடன் பிளாஸ்டிக் கூடையுடன் நின்று கொண்டிருந்த பிருந்தாவை பார்த்து விட்டான். கிட்டே போய் ஹலோ என்றான். திரும்பினாள். ஹலோ என்றாள். சுற்றிலும் கணேஷை தேடினான் மோகன். அவர் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். ஹலோ விஜி, வாடா கண்ணா, வாடா வாடா என்று குழந்தையை வாங்கி கொண்டான். திருப்புரு என்று விழித்தது. அம்மாவை பார்த்தது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதா? முழிக்குது. விஜி, இவர் அங்கிள் என்றாள். வாங்கியாச்சா? குழந்தையை தூக்கி கொண்டே மற்றொரு பகுதிக்கு வந்து நீளமான கிரீம் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அதன் கையில் கொடுத்தான். உன் பேர் என்ன சொல்லு? விஜி என்றது தயங்கி. பிஸ்கட் எல்லாம் எதுக்கு மோகன்? நான் உனக்கு தரலையே, போலாமா? வெளியே வந்தார்கள். நீங்க எதுவும் வாங்கல போலிருக்கே. துணி வெட்டுற கத்திரிக்கோள் வாங்க வந்தேன். ஸ்டாக் இல்ல. ஒன்னே ஒன்று இருக்கு, துரு பிடிச்சிருக்குது லேசா. தையல் மிஷின் விற்கிற டீலர்கிட்ட தான் நல்லதா இருக்கும். சுதாவுக்கா? ஆமா. பேர் ஞாபகம் வச்சிருக்கியா? ஒரு வினாடி முறைத்தாள். பக்கத்துல தான் கடை, வாங்க போய் வாங்கலாம். குழந்தைய கொடுங்க. ஒன்றும் பெரிய பாரம் இல்ல, நானே தூக்கிட்டு வரேன். படிக்கிறாளா? அடுத்த வருஷம்தான் சேர்க்கணும். கத்தரிக்கோள் வாங்கி கொண்டு வெளியே வந்தார்கள். வர சண்டே எங்க வீட்டுக்கு வரீங்களா? சுதா உன்னை பார்க்கணும்னா. வரேன் என்றாள். வரேன் இல்ல, வர்றோம். கணேஷையும் அழைச்சிக்கிட்டு வரணும். விஜி, நீயும் தான் வரியா என்றான் குழந்தையின் கன்னத்தை தட்டி. சரி, வரட்டுமா என்று விஜயை வாங்கி கொண்டு நடந்தாள். பஸ் ஸ்டாப் வந்து நின்றாள். பைக்கின் ஸ்டார்டரில் ஒரு காலை வைத்துக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மோகன். இவனுக்குள் ஏற்பட்ட எதிர்பார்ப்பின்படியே அவள் ஒருமுறை திரும்பி இவனை பார்த்தாள். என்ன மோகன் அப்படி பாக்குறீங்க? பார்வைங்கிறது எத்தனை பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா பிருந்தா? மணிக்கணக்கா பேசுறத விட சில வினாடிகள் ஒன்ன பாக்குறத தான் விரும்புறேன். அது என்னமோ தெரியல மோகன், இந்த காதல்ல ஈடுபடுறப்போ மட்டும் இந்த ஆண்கள் தத்துவம் எல்லாம் பேசுறாங்க. கவிதைன்னா என்னன்னு தெரியாதவங்க கூட கவிதை எழுதுறாங்க. தட் இஸ் லவ். சரி பேசாத. ஒரு 10 நிமிஷம் எதுவும் பேசிக்காம நாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? பார்த்து கொண்டே இருந்தோம். ரொம்ப நேரம். இரவு வந்து எங்கள் பார்வையை தடுத்தது. பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா என்பது வெறும் சினிமா பாடல் இல்லை, அனுபவத்தில் வழிந்து வந்த வாக்கியங்கள். ஐ லவ் டு see her, ஐ லவ் டு பி seen by her. 1977 மார்ச் 19 மோகனின் டைரியில் இருந்து. பைக்கை ஸ்டார்ட் செய்து சாலையில் இறங்கி அந்த பஸ் ஸ்டாப்பை கடந்த போது அவள் பார்வையை முதுகில் உணர்ந்தான் மோகன். அத்தியாயம் 8. கலர் கலராய் கோலப்பொடிகளை வைத்துக்கொண்டு வீட்டின் வாசலில் துவங்கி பாதி ரோட்டை அடைத்து கொண்டு கோலம் போட்டு கொண்டிருந்தாள் சுதா. வாயில் பிரஷோடு வந்து நின்றான் மோகன். பக்கத்து வீட்டு சேவல் ஏற்கனவே எழுந்தவர்களை மறுபடியும் எழுப்பியது. வீசிய பட்டுக்காற்றில் முருங்கை மரத்திலிருந்து பூக்கள் விடுபட்டு மண்ணை அலங்கரித்தன. என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சிட்ட? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிறு, அதனாலதான் கேக்குறேன். ஆபீஸ் கூட கிடையாது. 9:30க்கு தானே எந்திரிப்ப? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க சுதா. காக்கா சொல்லுச்சா? நான் சொல்றேன். பிருந்தாவும் அவ புருஷனும் குழந்தையும் வர்றாங்க. சட்டென திரும்பி அவனை பார்த்தாள் சுதா. பற்களை ஆழமாக விலக்கி கொண்டிருந்தான். அண்ணா, உன் உணர்வுகள் பூரா எனக்கு தெரியும். அன்னைக்கு எதிர்பாராம இன்டர்வியூல அவளை சந்திச்சப்பவே எத்தனை கஷ்டப்பட்டது உன் மனசு. வீட்டுக்கெல்லாம் வரவழைச்சு எதுக்காக இதெல்லாம்? உன்னை நீயே ரணப்படுத்திக்கிறண்ணா. மண்டு, இப்ப அவ ஒரு தோழி தான் எனக்கு. கோலம் வச்சுட்டு வந்து லிஸ்ட் போடு. விசேஷமா என்ன சமைக்க போற? நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன் என்று கொல்லைப்புறம் போனான். அப்புறம் மார்க்கெட் போய் வந்தான்.
சின்ன சின்ன ஒட்டடைகளை நீக்கி ஹாலை சுத்தப்படுத்தினான். அறையில் திரைச்சீலைகளை, பெட் விரிப்புகளை மாற்றினான். புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கி வைத்தான். அப்பா லைப்ரரிக்கு போய்விட்டார். டிஃபன் சாப்பிட்டு விட்டு காத்திருந்தான் மோகன். 10:15 வந்து நின்ற ஆட்டோவில் இருந்து குழந்தையை தூக்கி கொண்டு இறங்கினாள் பிருந்தா. வாங்க என்றாள் சுதா மலர்ச்சியாய். வா பிருந்தா, விஜி வா 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 என்றான் மோகன். கணேஷ் வரலையா? இல்ல, வியாபார சம்பந்தமா செங்கல்பட்டு புறப்பட்டு போயிருக்காரு. என்ன சுதா, எப்படிமா இருக்க? ஹாலில் அமர்ந்து அவர்கள் கொஞ்ச நேரம் பேசினார்கள். மோகன் சாவி கொடுத்தால் இயங்குகிற பொம்மைகள் 2ஐ இயக்கி விஜியுடன் விளையாடினான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்று சுதா சமையல் அறைக்குள் போனாள். கணேசன் நான் எதிர்பார்த்தேன் என்றான் மோகன் சாவி கொடுத்து கொண்டே. வரதாதான் இருந்தாரு, திடீர்னு புறப்பட்டு போனாரு. வா பிருந்தா, வீட்டை சுத்தி காட்டுறேன். விஜி விளையாடி கொண்டிருக்க மோகன் முன்னே செல்ல பின்தொடர்ந்தாள் பிருந்தா. ஒவ்வொரு அறையாக காட்டிக்கொண்டே வந்தான். இதான் ஏறும், பரவாயில்ல, நீட்டாவே இருக்கு, உட்கார் பிருந்தா என்று டேப் ரெக்கார்டரை போட்டான். அமர்ந்தாள். கைகளை பிசைந்தான் மோகன். கேட்க வேண்டாம், சி கேட்காதே மடையனே, கேட்காதே என்று உள்ளே எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருந்தாலும் மீறி உதடுகள் செயல்பட்டன. பிருந்தா, நீ சத்தியமா சந்தோஷமா வாழ்றியா? அமைதியாய் இருந்தாள். இங்க என்ன பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு. நிமிர்ந்தாள் வேகமாக. இதை கேட்கத்தான் என்ன வர சொன்னீங்களா? நான் கேட்டது உன்னை புண்படுத்தி இருந்தா சாரி. கைகளை கட்டிக்கொண்டு அவளுக்கு முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி நின்றான். பிருந்தா, நான் கேட்டது தப்பு. ஆனா ஏன் கேட்டேன்னு தெரியுமா? நம்ம சந்திப்பு என் வாழ்க்கை குளத்துல கல்லெறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பழைய நினைவுகள் என்னை வதைக்குது. தினம் படுக்கையில தூக்கம் வராம புரண்டு படுக்கிறேன். என்னால உன்னை மறக்க முடியல பிருந்தா என்று திரும்பியவன் திடுக்கிட்டான். பிருந்தா அங்கு இல்லை. அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தான். குழந்தையோடு வாசலில் செருப்பணிந்து கொண்டிருந்தாள். பிருந்தா திரும்பி பார்க்காமல் சாலையில் இறங்கி நடந்தாள். மோகனின் முகம் முழுக்க ரத்தம் பாய்ந்தது. 2 கைகளாலும் நெற்றியில் பளிச்சென்று அடித்து கொண்டான். நான் வடிகட்டின மடையன், அல்பத்தனமானவன். சமையலறையில் இருந்து சுதா வந்தாள். எங்கண்ணா அவங்க? அவ புருஷன் ஃபோன் பண்ணாரு, என்னவோ அவசரமான விஷயமா, இன்னொரு நாள் வரேன்னு போயிட்டா. போன் வந்துச்சா? போன் அடிக்கிற சத்தமே எனக்கு கேட்கலையே. போன் வந்துச்சுன்னா வந்துச்சு, நீ செவிடுனா என்ன பண்ண சொல்ற என்று கத்தினான். தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான் படார் என்று. மை காட், வெளியில் உணர்வுகளை கொட்டக்கூடாதென்று எத்தனை அடக்கி வைத்திருந்தேன். நாளைக்கு அவள் முகத்தில் எப்படி விழிப்பேன்? எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டு ஒரு நல்ல புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவளிடம் போய் இப்படி எத்தனை கீழ்த்தரமாக பேசிவிட்டேன். விழிகளில் இருந்து நீர் வழிந்து படுக்கையை நனைத்தது. உள்ளுக்குள்ளிருந்து ஒரு அரக்க மனசு இடுப்பில் கை வைத்து கொண்டு சொன்னது, ஆனாலும் ஐ லவ் யூ பிருந்தா. அத்தியாயம் 9. இன்டர்காம் அழைத்தது. குடித்து கொண்டிருந்த தண்ணீர் டம்ளரை வைத்துவிட்டு எழுந்தான். மேனேஜர் பேசினார். சரி சார், அனுப்பி வைங்க என்கிட்ட, நான் எடுத்து சொல்றேன். இன்டர்காமை வைத்தான். பியூன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து மேஜை மேல் வைத்து பேப்பர் வெயிட் வைத்து விட்டு போனான். முழுக்க படித்தான். டைபிஸ்ட் மிஸ்ஸஸ் பிருந்தாவை வர சொல்லுங்க. கதவை தட்டிவிட்டு வந்தாள். உட்கார் பிருந்தா, பரவாயில்ல உட்காரு. தயங்கி எதிரே அமர்ந்தாள். பேப்பர் வெயிட்டை பார்த்து கொண்டு பேசினான். நேத்து நான் பேசினது எத்தனை மடத்தனமானதுங்கிறது அப்புறம் உணர்ந்தேன். அது அல்பத்தனமானதா இருந்தாலும் உண்மையானது. நேத்து நான் பேசினதுக்கு எந்த விதத்துல நான் மன்னிப்பு கேட்டா நீ சமாதானமாவன்னு சொல்லு. அந்த விதத்துல மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கல. பின்ன இந்த லெட்டர் எதுக்கு பிருந்தா? நம்ம கம்பெனியோட வேற எந்த பிரான்ச்லயாவது என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு மேனேஜருக்கு எழுதி கொடுத்திருக்கிறியே, இது என்ன தண்டனையா? யாருக்கு தண்டனை? எனக்கா உனக்கா? எதுக்காக வேலையில சேர்ந்த 10 நாளைக்குள்ள இந்த மாற்றல்? அமைதியாய் இருந்தாள். மோகன், நேத்து நீங்க பேசினதுக்காக நான் ஆத்திரப்படல, ஆனா வருத்தப்பட்டேன். ரொம்ப சுலபமா உங்க எண்ணங்களை பேசிட்டீங்க. ஆனா கேட்டுக்கிட்டு இருந்தது வெறும் பிருந்தா இல்ல, கணேஷ் என்பவரோட மனைவி பிருந்தா, விஜய்ங்கிற குழந்தைக்கு அம்மா பிருந்தா. ஒரு 1000 தடவைகள் சாரி சொல்லட்டுமா பிருந்தா? சத்தியமா இனிமே நான் உன் விஷயங்கள்ல குறுக்கிடல. மோகன், நாம மறுபடி சந்திக்காமலே இருந்திருக்கலாம். நாம ஒருத்தர் பார்த்துக்காம விலகி இருக்கிறது தான் 2 பேருக்கும் நல்லது. சூழ்நிலைகள்ல எவ்வளவோ மாற்றங்கள், நீங்க மாறவே இல்ல. ஆனா நான் நிறைய மாறி போயாச்சு மோகன். அந்த பிருந்தா செத்து போயாச்சு. ப்ளீஸ், உங்களால முடிஞ்சா என்ன வேற பிரான்ச்ல டிரான்ஸ்ஃபர் செஞ்சிடுங்க. பென்சிலை எடுத்தான் மோகன். வெல், நாம சந்திக்கிறத தவிர்க்கிறது நல்லது, அப்படித்தானே? அமைதியாய் இருந்தாள். குறிப்பா நான் உன்னை பாக்குறத தவிர்த்தா நல்லது, அப்படித்தானே? அமைதியாய் இருந்தாள். உன் டிரான்ஸ்ஃபரை தவிர அதுக்கு இன்னொரு வழி கூட இருக்கு. என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை டிக்டேட் பண்றேன், டைப் அடிச்சு கொண்டா பிருந்தா. மோகன், எஸ், என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நீ நம்பினா
உன் அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிக்க. நாம பிரிஞ்சிடுறதான் நல்லதுன்னா ஏன் ராஜினாமா லெட்டரை டைப்படி. சட்டென்று அவள் மேனேஜருக்கு எழுதின வேண்டுகோள் கடிதத்தை மேஜை மேலிருந்து எடுத்து பீஸ் பீஸாக கிழித்து காலடியில் குப்பை தொட்டியில் போட்டாள். நன்றி சொல்ல மாட்டேன் பிருந்தா. எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் மோகன். என்ன? தயவு செஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. விருட்டென்று வெளியேறினாள். நான் செய்தது சரிதானா? நான் ராஜினாமா கொடுத்து விடுவேன் என்று ஒரு வகையில் மிரட்டி அவளை இங்கேயே இருக்க வைத்திருக்கின்றேனே. இவளை தினம் பார்க்க வேண்டும் என்கிற சுயநலம் இருக்கிறதே, இது தப்பில்லையா? நான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன்? நோ, என்னால் எந்த வகையிலும் இவள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. இவளை மறந்தே ஆக வேண்டும். எப்படி? வழிதான் புரியவில்லை. தயவு செஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. எத்தனை சுலபமான வாக்கியம்! என்னுடைய எத்தனை கற்பனை பூக்கள் அதில் மிதிப்படுகின்றன தெரியுமா? தயவு செஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. சிகரெட் குடிப்பது போன்ற மிக சாதாரண செயலாது. கல்யாணத்துக்கு கோட் சூட் எல்லாம் தைக்கக்கூடாது மோகன், வேஸ்ட். அப்புறம் அதை உபயோகிக்க போறதே இல்லை. பிரவுன் கலர்ல சஃபாரி தச்சுக்கங்க. என்ன? சரி. இன்விடேஷன் டிசைன் நான் தான் பண்ணுவேன். ரொம்ப புதுமையா பண்ணணும். நிறைய கூட்டம் வேணாம். பொறுக்கி எடுத்து அழைக்கணும். சரி. தேன் நிலவு அது இதுன்னு சுத்தி காசை கறி பண்ண வேணாம். திருப்பதிக்கு மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். சரி. இன்னும் நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரலையே, சொல்லு, அதை பத்தி சொல்லு. சி, வந்து நாம ஒரே ஒரு குழந்தை தான் பெத்துக்கணும். ஏன் என்று கேட்டேன். சிங்கம் ஒரே ஒரு குட்டி தான் போடுமாம். அதுபோல சிங்கக்குட்டியாய் ஒரே ஒரு குழந்தை போதும் என்றாள். கற்பனையிலே எங்கள் குடும்ப வாழ்க்கை துவங்கிவிட்டது. நேற்றைக்கு கேட்கிறேன், ஏன் லேட் என்று. அதற்கு பதில் சொல்கிறாள், நம்ம பிள்ளை அடம்பிடிச்சான், தூங்க வச்சுட்டு வரேன். பிருந்தா, தாலி கட்டுதல் என்பது நம்மை பொறுத்தவரை ஒரு சம்பிரதாயமே. என்றைக்கோ நாம் இணைந்து விட்டோம். 1977 மார்ச் 24 மோகனின் டைரியிலிருந்து. டெலிபோன் ஒலிக்க கலைந்தான். கர்ச்சீப் எடுத்து ஒற்றிக்கொண்டான். மாலை வீடு வந்ததும் அப்பாவிடம் சொன்னான், அந்த திண்டுக்கல்காரங்களை வர ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி எழுதிடுங்கப்பா. அத்தியாயம் 10. 2 கண்ணாடி டம்ளர்களை எடுத்து வைத்தார். கடகட என்று நுரை வட்டங்கள் பூக்க பீரை 2லும் ஊற்றினார். மோகன், நீங்க நார்மலா இல்ல என்றார் ஐஸ் பாக்ஸை திறந்து. இல்ல சார், நான் நார்மலா தான் இருக்கேன். ஐஸ் கட்டிகளை 2லும் போட்டுவிட்டு ஒன்றை எடுத்து நீட்டினார் சிவராமகிருஷ்ணன். மடமடவென்று குடித்தான் மோகன். அது அலுவலக கட்டிடத்திலேயே ஒரு தனியான அறை. நான் ஏன் குடிக்க ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா மோகன்? தெரியாது சார். கவலைகளை கொஞ்ச நேரம் ஒத்தி போட என்று பிராந்தி பாட்டிலை திறந்தார். உங்களுக்கு என்ன சார் கவலை? இன்னொரு நாள் சொல்றேன். இன்னைக்கு நான் கூட லைட்டா குடிக்க போறேன். மோகன், டோன்ட், வேணாம். பீருக்கு மேல நீங்க வந்ததில்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு? வேணாம் மோகன். ஏன்? சில நிராசைகளை விழுங்குறதுக்கு என்று பிராந்தி பாட்டிலை நோக்கி கை நீட்டினான். நோ, தரமாட்டேன். ஐ won't allow you. இது குவிக் சாண்ட். வேணாம். நீங்க ஜாதி பத்தி என்ன நினைக்கிறீங்க மோகன்? நான் அதை வெறுக்கிறவன் தான் சார். ஏன் கேட்டீங்க? இல்ல, வேற ஜாதிக்காரனோட சிநேகிதமா இருக்க நாம தயங்குறதில்ல. ஆனா கல்யாணம்னு வர்றப்போ மனசுல ஜாதி உட்காந்துருது பாத்தீங்களா? மனப்பக்குவம் நிறைய பேருக்கு வரல சார். ஐ ஹோப் யூ ஆர் எ மெச்சூர்ட் மேன். நிச்சயமா. அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் குடிக்காதீங்க. சரி, ஆனா நீங்க சொல்ல வந்தது இது இல்ல சார். சிவராமகிருஷ்ணன் மறுபடி பிராந்தி ஊற்றிக்கொண்டு சிரித்தார். எழுந்தார். நாம குட் நைட் சொல்லிக்கலாமா என்றார். அத்தியாயம் 11. அடுத்த சில மார்கழி பனி தினங்களில் பிருந்தாவுடன் பேசுவதை சிரமப்பட்டு தவிர்த்தான் மோகன். அலுவலகத்திற்கு முன்கூட்டியே வந்தான். அலுவலக வேலை நேரம் முடிந்து நேரம் கழித்து சென்றான். டைப் வேலைகளுக்கு வேறு டைப்பிஸ்டுகளை அழைத்தான். செக்ஷனில் நடக்கும்போது அவள் பக்கம் திரும்புவதை தவிர்த்தான். ஆனால் ஒருமுறை செக்கில் மோகன் என்பதற்கு பதிலாக பிருந்தா என்று கையெழுத்து போட்டு உணர்ந்து கிழித்து போட்டான். ஏக் துஜே கேலியே போய் இடைவேளையில் எழுந்து வந்தான். இரவில் 2 தரம் விழி நனைத்தான். பிருந்தா பென்சில் ஓவியத்தை தாறுமாறாக கிழித்து குப்பை தொட்டியில் முதல் நாள் வீசினான். மறுநாள் இரவு சிரத்தையாய் அவற்றை கோந்து போட்டு ஒட்டினான். திண்டுக்கல்காரர்கள் வந்துவிட்டு போனார்கள். நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க திண்டுக்கல் போறோம், ரெடியாரு என்றார் அப்பா. சுதா புதிதாய் 2 ஜாக்கெட்டுகள் தைத்தாள். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்துல நல்ல லாட்ஜ் எது என்று விசாரித்தார் அப்பா. மறுநாள் மதியம் லாட்ஜில் சுதா புத்தகம் படித்தாள். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு முகம் கழுவிட்டா சரியா இருக்கும். 4 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு வர்றதா எழுதியிருக்கோம் என்றார் அப்பா. உடன் 2 தலையணைகளை ஒன்றின் மேல் ஒன்றாய் வைத்து சாய்ந்து தூங்கி போனார். ஷேவிங் செஞ்சுக்கொன்னா என்றாள் சுதா. அமைதியாய் அறையின் ஜன்னல் வழியாக தூரத்து காட்சியை வெறித்தான். என்ன நான் உம்முன்னு இருக்க? உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அப்படி இல்ல என்றான். நான் சின்னவதான், பேசக்கூடாது. ஆனா சொல்றேன், இன்னும் அந்த பிருந்தாவை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சச்ச,
இப்ப அவ இன்னொருத்தன் மனைவி. இப்படியெல்லாம் கேட்கலாமா சுதா? தப்பு கேட்டது. ஆனா உன் செய்கைகள் சரியில்லாண்ணா. அவ உன்னை மறந்துட்டு புது வாழ்க்கையோட ஒன்றிட்ட மாதிரி நீயும் உன் வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கிறது தான் சரி. கல்யாணம்ங்கிறது எவ்வளவு உற்சாகமான விஷயம். வேதி மாத்திரை சாப்பிட்ட மாதிரி இருக்க நீ. உனக்கு தெரியாது சுதா என்று மட்டும் சொன்னான். மாலை பெண் வீட்டுக்கு சென்றார்கள் டாக்ஸியில். மோகன் ஷேவ் செய்திருக்கவில்லை. பெண் வீட்டுக்காரர்கள் ஒவ்வொரு வாக்கிய இடைவெளியிலும் சிரித்தார்கள். பெண் வந்தாள், சேவித்தாள், அமர்ந்தாள். பாடத் தெரியாது என்றார்கள். முருகன் மேல் பிடிவாதமாக 2 வரி பாட வைத்தார்கள். பாடிவிட்டு எழுந்து உள்ளே போய் ஜன்னல் கதவை லேசாய் திறந்து மோகனை பார்த்தாள். மோகனை தனியே அந்த வீட்டின் இன்னொரு அறைக்கு அழைத்து வந்தார் அப்பா. என்னடா சொல்ற? லட்சணமா இருக்கா? உனக்கேத்த உயரம், படிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சொன்னா மேற்கொண்டு பேச வேண்டியதை பேசலாம். அமைதியாய் இருந்தான் மோகன். சொல்லு மோகன். கைகளை கட்டிக்கொண்டான். அழுத்தமாய் சொன்னான். எனக்கு பிடிக்கல. திண்டுக்கல்லில் இருந்து சென்னை வரும் வரை அப்பா அவனுடன் அத்தியாவசிய வார்த்தைகள் தவிர எதுவும் பேசவில்லை. வீட்டுக்கு வந்ததும் சுதா அவனை தனியாக சந்தித்தாள். அண்ணா, நான் ஒன்று சொல்லலாமா? என்ன? தயவு செஞ்சு இனிமே யாரையும் நீ பெண் பார்க்க போறதுக்கு ஒத்துக்காத. எத்தனை 100 பேரை நீ பார்த்தாலும் நீ ஒத்துக்க போறதில்ல. நீ குழம்பி போயிருக்க. உன் குழப்பத்துக்காக எந்த பொண்ணையும் உடனடி கனவுகள் கட்டி உடனடியா இடிக்க வைக்கிற இந்த பெண் பார்க்கும் படலம் வேணாம். ப்ளீஸ், நீ உனக்குள்ள முதல்ல தெளிவாயிக்கோ. சின்ன பெண் என்ன பேசிவிட்டு போய்விட்டாள். உண்மை, நான் குழம்பி போயிருக்கிறேன். என்னால் எந்த பெண்ணையும் என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓரளவு பக்குவப்பட்டு வந்த மனது பிருந்தாவை மறுபடி சந்திக்காதிருந்திருந்தால் சம்மதித்திருக்கும். என்ன எனக்குள் இருக்கிற எதிர்பார்ப்பு என்பதே எனக்கு புரியவில்லை. பிருந்தாவை இன்னும் விரும்புகிறது மனது. ஆனால் இது சமூகப்படி நியாயமில்லா விருப்பம். ஹெல்வித்திய சமூகம் என்று சமூகத்தை தூக்கி எறிந்து விடலாம், சரி. ஆனால் இன்றைக்கு அவள் நிலை? நான் எரிகிற பந்துகளை திரும்ப எதிர்பார்க்கிறேனா? லாஜிக் படி எரிகிற பந்துகள் சுவரில் பட்டால் திரும்ப வரும். ஆனால் இங்கே அவள் வாழ்வில் குறுக்கிடக்கூடாது என்று நேற்று தீர்மானித்தேன். உடன் அது அழிபடுகிறது. அவளை மறந்து விடுவது என்று உறுதி கொண்டேன். கனவை விட வேகமாய் கரைந்து விடுகிறது. இதற்கு ஒரே வழி என் திருமணம் என்று தேர்ந்தெடுத்தாலும் அதிலும் என் உறுதி கவிழ்ந்துவிட்டது. ஓ காட், நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய போகிறேன்? அத்தியாயம் 12. அலுவலக நேரம் முடிந்ததும் மோகனை அழைத்தார் சிவராமகிருஷ்ணன். இன்னைக்கு எதுவும் ப்ரோக்ராம் இருக்கா உங்களுக்கு? எதுவும் இல்லை சார். வெல், இன்னைக்கு முதல் முறையா என் வீட்டுக்கு வரீங்க நீங்க என்னோட. ஓ, வரேனே. என்ன சார் விசேஷம்? எதுவும் இல்லை. ஜஸ்ட் நேத்து டேபிள் டென்னிஸ் போர்டு வீட்டில் செட் பண்ணேன். ஆஃபீஸ் போர்ட்லேயே விளையாண்டு அழுத்து போச்சு. ஒரு மாற்றத்துக்காக அங்கே விளையாடலாம்னு கூப்பிட்டேன். போலாமா? தாராளமா. ஒரு நிமிஷம், முகம் கழுவிட்டு வந்துடுறேன். கார் ராஜா அண்ணாமலைபுரம் நோக்கி சென்றது. வீட்டில் யார் கூட விளையாடுவீங்க சார்? என் டாக்டர். அவங்க விளையாடுவாங்களா? அவன் அச்சரிச்சதால தானே வாங்கினேன். போர்ட்டிகோவில் நிறுத்தியதும் வேலைக்காரி வந்து கதவை திறந்தாள். நிர்மலா என்ன பண்றா? அவங்க ரூம்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வர சொல்லு. உட்காருங்க மோகன். கச்சிதமான அழகான ஹால். தேவைக்கு சற்றும் அதிகமில்லாமல் சோஃபாக்கள். இரட்டை பின்னலை மடக்கி கட்டி வெள்ளை பனியன், வெள்ளை ஷார்ட்ஸ் உடன் கையில் டேபிள் டென்னிஸ் பேட்டுடன் நிர்மலாவை எதிர்பார்த்தான் மோகன். சேலை கட்டிக்கொண்டு பள்ளிக்கூட வாத்தியாரம்மா போல நிதானமாய் மாடிப்படிகளில் இறங்கி வந்தாள் நிர்மலா. புருவம் அருகே 2 பருக்கள். வாமா, நான் சொல்வேனே மோகன்னு. எங்க அசிஸ்டன்ட் மேனேஜர், ஷீ இஸ் நிர்மலா என்றார் சிவராமகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். அப்புறம் டிஃபன் கொண்டு வந்தாள். 10 நிமிடங்களுக்கு ஒரு தடவை பேசினாள். சிவராமகிருஷ்ணனும் மோகனும் 2 கேம் விளையாடினார்கள். புறப்படும் முன் டீ கோப்பை நீட்டினாள். என் கார்ல டிராப் பண்ண சொல்றேன் மோகன் என்று வாசலுக்கு வந்தார் சிவராமகிருஷ்ணன். டிரைவர் காரை கிளப்பும் முன், மோகன், நாளை காலைல 6:30 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன். பீச்சுக்கு போய் கொஞ்சம் ஓடலாம். தவிர நான் உங்க கூட பேசணும் என்றார். சரி சார், காத்திருக்கேன். என்ன பேசப் போகிறார் என்று நெற்றி முனையில் கேள்விக்குறிகள் குடிவந்தன. கடலை பார்த்துதான் கஜினி முகமது விடாமுயற்சியை கற்றுக்கொண்டிருப்பான். எத்தனை முறை நுரையாய் மடிந்தாலும் கரையை வெற்றி கொள்ள அலைகள் ஆர்வமாய் வந்து கொண்டே இருந்தன. வானம் தன் கிழக்கு நெற்றியில் சூரிய பொட்டு வைத்திருந்தது சிவப்பாக. முகத்தில் அங்கங்கே ஈரத்தோடு ஒற்றி கொண்டதால் திப்பி திப்பியாக பவுடர் மேகங்கள். காலையில் கண் விழித்ததிலிருந்தே நியாயம் கேட்டுக்கொண்டிருந்தாள் கண்ணகி. சிலம்பு நீட்டிய கைக்கு வலிக்காது? சிலம்புக்கு மேல் ஒரு குருவி வேறு உட்கார்ந்து விட்டு போனது. சிவராமகிருஷ்ணன் பாம்பு மூச்சு விட்டார். டர்க்கி டவல் காரில் இருந்து எடுத்து கழுத்தெல்லாம் துடைத்து கொண்டார். மணலில் உட்கார்ந்து வழியில் வாங்கிய பேப்பரை காற்று கிழிக்காமல் பாதுகாத்து புரட்டினான் மோகன். மோகன், நான் நேரடியா கேட்டுறட்டுமா என்று வந்து அமர்ந்தார் அருகில். கேளுங்க சார். எனக்கு ஜாதி மேல நம்பிக்கை இல்லை, உங்களை போலவே.
பணத்தை விட பண்பையும் குணத்தையும் விரும்புற வேணாம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என் மகள் நிர்மலாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சார், காற்று கலைக்கும் தலைமுடியை சரி செய்வதை அப்படியே விட்டுவிட்டு இமைப்பதை தள்ளி போட்டு அவரை பார்த்தான். ஆமா மோகன், சீரியஸா கேட்குறேன். நீங்க உடனடியா பதில் சொல்ல வேணாம். யோசிச்சு உங்களுக்கு சௌகரியப்பட்டப்போ சொல்லுங்க. இன்னொன்னையும் ஓப்பனா சொல்லிடுறேன். அவ ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறதுனால தான் அவ கல்யாணம் இத்தனை வருஷமா தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. நீங்களும் ஜாதகத்தை தோஷத்தை காரணம் காட்ட மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் அதெல்லாம் பார்க்கறவன் இல்லை சார். ஆனா நோ மோகன், இப்பவே தயவு செஞ்சு பதில் சொல்லாதீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நல்லா சிந்திச்சு முடிவுக்கு வாங்க. எந்த விதமான வற்புறுத்தலும் இதுல இல்ல. நீங்க சம்மதிச்சா சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா நிச்சயம் வருத்தப்பட மாட்டேன். போலாமா? மௌனமாக காரில் ஏறிக்கொண்டான். கபடமில்லாமல் உற்சாக அலைகள் மறுபடி சிரித்து கொண்டிருந்தன. சுத்தமாய் அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. தயவு செஞ்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. காதருகே பிருந்தா. பிருந்தா, இந்த பூனை மதில் மேல் தயங்கி கொண்டிருக்கிறது. நீ தாவ சொல்கிறாய். கீழே பட்டுமெத்தை விரித்து அழைக்கிறார்கள். ஆனால் என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. ஐ எம் கன்ஃபியூஸ்ட். அத்தியாயம் 13. என்ன பதில் சொல்வது மேனேஜருக்கு? ஏன் என்னால் ஒரு தீர்மானத்திற்கு வர இயலவில்லை? பிருந்தாவை காதலித்தது கடந்த காலம் என்று சொல்ல முடியாமல் இன்றைக்கும் அவளை நேசிக்கிற என் மனதின் விவஸ்தை கெட்ட தனத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. அவள் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது என்றும் உறுதியாய் எண்ணம் எழுகிறது. அதற்கு நல்ல சொல்யூஷன் நான் திருமணம் செய்து கொள்வது. மனதிற்கு தரக்கூடிய ஸ்ட்ராங்கான டைவர்ஷன். அப்புறம் என் மனைவி, என் குடும்பம் என்று கவனம் திரும்பி வருகையில் பிருந்தாவின் மேல் இன்றைக்கும் இருக்கிற காதல் ஆசைகளின் பிசிறுகள் களைந்து என்னால் சுத்தமான ஒரு நட்பு நோக்க முடியும். ஆனால் பெண் பிடித்திருக்கிறது என்று என்னை திண்டுக்கல்லில் சொல்ல விடாமல் தடுத்தது எது? இன்றைக்கு மேனேஜரின் விருப்பத்திற்கு ஒரு தீர்மானமான முடிவுக்கு என்னை வரவிடாமல் தடுப்பது எது? மோகன் நிறைய யோசித்து நிறைய குழப்பமுற்றான். முகமலர்ச்சியோடு மனமலர்ச்சியோடு, ஓகே சார், உங்க பொண்ணோட அழகுக்கு என்ன குறை சார்? நான் ஜாதகத்தை நம்பல. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாருங்க என்றுதான் கூறுவோம் என்று நம்பிக்கை இல்லை. சாரி சார், காரணம் கேட்காதீங்க என்றும் சொல்லிவிட விவேகம் விடுவதாய் இல்லை. முட்டாள். ஒன்றை நிராகரிக்கும் போது ஏன் நிராகரிக்கிறோம் என்று காரணங்களை உனக்குள்ளே கேட்டுப்பார். அவை நியாயமானவைதானா என்று ஆராய்ந்து பார். ஒரு முறை அல்ல, பல முறை. பிறகு தீர்மானி. ஒரு 4 தினங்கள் கழித்து யோசிக்கலாம் என்று முடிவு செய்தான். அடுத்த 2 தினங்கள் கம்பெனி வேலையாக ஹைதராபாத் சென்று வந்தான். பயணம் முழுக்க சிந்தித்தான். தெளிவுக்கு வருகிறார் போல் இல்லை மனது. டி நகரில் அலுவலக நண்பன் திருமண வரவேற்பை வைத்திருந்தான். மோகன் பைக்கை நிறுத்திவிட்டு வெல்கம் என்று சீரியல் செட் வரவேற்ற பந்தலுக்குள் நுழைந்து சந்தனம் தொட்டுக்கொண்டு மாப்பிள்ளையை கை குலுக்கினான். கவர் கொடுத்தான். டிஃபன் சாப்பிட்டு விட்டு கர்ச்சீஃபில் கை துடைத்து கொண்டு வந்து நாற்காலியில் அமர்ந்த போது விஜயோடு உள்ளே நுழைந்த பிருந்தாவை கண்டான். இளையராஜாவின் இசையை கார்பன் காப்பி எடுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள் மெல்லிசை குழுவினர். ட்ரம்ஸ் வாசிப்பவன் அனாவசியத்திற்கு அலட்டிக்கொள்வது போல் இருந்தது. பிருந்தா மோகனை கடக்கையில் மென்மையாய் சிரித்தாள். விஜி திரும்பி மோகனை பார்த்தான். இங்கே வா என்று கை காட்டினான். தன் அம்மாவின் விரல் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஓடி வந்தவனை மடியில் தூக்கி உட்கார வைத்துக் கொண்டான். மாப்பிள்ளை எழுகிற போதெல்லாம் மணமகளும் எழுந்து அமர்ந்து எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தாள். பிருந்தாவை டிஃபனுக்கு அழைக்கவே விஜயை வாங்கி கொள்ள வந்தாள். வா விஜி, டிஃபன் சாப்பிடலாம். எனக்கு வேணாம். சரி, சாப்பிட வேணாம். வா, அங்கிளோட பேண்ட்டை போட்டு கசக்கிற பாரு. இட்ஸ் ஆல்ரைட் பிருந்தா, நீ போய் சாப்பிட்டு வா, நான் வச்சிருக்கேன் இவனை. பிருந்தா போனாள். சிங்கள பாடலை உச்சக்குரலில் பாடி இசைக்குழுவில் அத்தனை பேரும் கட்லைட் எஃபெக்ட் கொடுத்து கொண்டு ஆடினார்கள். பிருந்தா திரும்பி வந்தால் உதட்டை ஒற்றிக்கொண்டே. மோகனின் அருகில் இடம் காலியாய் இருக்க அமர்ந்து கொண்டாள். அம்மா கிட்ட வா விஜி. வரமாட்டேன் போ என்றது. கணேஷ் எப்படி இருக்கார் பிருந்தா என்றான் மோகன். நல்லா இருக்காரு. சந்திக்கவே இல்லையே. அடிக்கடி வெளியூர் போறாரு. அடுத்த ஸ்ட்ரீட்ல தானே உங்க வீடு? ஆமா, வீட்டுக்கு வாங்க மோகன். பரவாயில்ல பிருந்தா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அடுத்த தெரு தானே, வந்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிடலாம். கணேஷ் இருக்கார் இல்லையா? இல்ல, இன்னைக்கும் ஊர்ல இல்ல. அவர் ஊர்ல இருக்கிறப்போ ஒரு நாள் வரேனே. கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்தாள். அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு நாள் வாங்க. இன்னைக்கு எனக்காக நான் கூப்பிட்டதுக்காக வாங்கலேன். திரும்பி அவளை பார்த்தான் ஒரு வினாடி. போகலாமா என்றான். விஜி மோகனின் சட்டையிலிருந்து பேனாவை பிடுங்கி உள்ளங்கையில் கோலமுட்டை போட்டு கொண்டிருந்தான். ஏய் என்று அதட்டி அவன் கையிலிருந்து பேனாவை வாங்கி மூடி மோகனிடம் கொடுத்த போது விரல் மேல் பட்டபோது, ஏன் சிரிக்கிற பிருந்தா? உங்க கவிதையை படிச்சுட்டு சிரிக்காம என்ன செய்யறது? சுண்டு விரலின் இறகு தொடுகையில் இருக்கை எனக்கு இங்கில்லை.
இப்போது என்னால் ஊர்வசியை பார்க்க முடிகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் மோகன்? எனக்கு புரியல. புரியல புரியல. மண்டு, ஊர்வசி எங்கே இருப்பா? தேவலோகத்துல. உன் சுண்டு விரலின் இறகு தொடுகையில் நான் தேவலோகம் போயிடுறேன்னு அர்த்தம். படவா ராஸ்கல், நான் தொடுறப்போ என்ன தெரியாம ஊர்வசி தெரியறாளா உங்கள? பந்தலுக்கு வெளியே வந்தார்கள். கும்பலில் தேடி செருப்பு அணிந்து கொண்டாள் பிருந்தா. என் பைக்கு இங்கே இருக்கட்டுமா, வா என்றான். விஜயை அவள் தூக்கி கொள்ள அவர்கள் நடந்தார்கள். பிருந்தா, நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பத்தி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அமைதியாகி நடந்தாள். என்ன பிருந்தா, பேச மாட்டேங்கிற? அதோ அந்த பில்டிங்ல 2வது ஃபிளாட் தான் எங்க வீடு. வராந்தாவில் லைட் எரியுது பாருங்க என்றாள். நான் கொஞ்ச நேரம் விஜயை தூக்கிட்டு வரேன். அதான் வந்தாச்சே. தன் பிளாட்டுக்கு வந்து கைப்பையில் இருந்து சாவியை எடுத்து திறந்தாள். உள்ளே வந்ததும் பெட்டில் தூங்கி போயிருந்த விஜயை போட்டாள். உட்காருங்க. சோஃபாவில் அமர்ந்தான். ஹாலில் கச்சிதமாக இருந்தன பொருட்கள். சுவர்களில் நெட்டி வேலைகளில் இயற்கை காட்சிகள். பிலிப்ஸ் ரேடியோ மேல் காற்றுக்கு தலையாட்டும் ஏர் இந்தியா மகாராஜா. பச்சை டிஸ்டம்பரில் ஒரு இடத்தில் கூட கைப்பட்ட அழுக்கு இல்லை. அவசரமாக வீட்டை காலி செய்தால் கூட ஒரு குப்பை சேராது. கைப்பையை ஆணியில் மாட்டிவிட்டு, ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டேன் என்று அடுத்த அறைக்குள் போனாள். பிருந்தா, சாப்பிட்றதுக்கு எதுவும் எடுத்துக்கிட்டு வர வேணாம். இப்பத்தானே சாப்பிட்டோம், நோ ஃபார்மாலிட்டிஸ் என்றான் உரக்க. ட்ரே மேலே இருந்து ஆங்கில வார இதழ் எடுத்து புரட்டினான். அறைக்குள் இருந்து வெளிப்பட்டாள். இது வந்துட்டேன், ஒரே நிமிஷம் என்று வாசலுக்கு போய் செருப்பு அணிந்து கொண்டாள். ஏய் பிருந்தா, என்ன, எங்கே போற? சொல்லிட்டு போ. இது வந்துட்டேன் என்று மறைந்தாள். அமைதியாக பக்கங்களை புரட்டினான். வாசலில் ஒரு முகம் எட்டி பார்த்துவிட்டு மறைந்தது. அது இவன் கவனத்தை ஈர்க்கவே, யாரு என்று நடந்து வாசலுக்கு வந்தான். ஒரு நடுத்தர வயதுள்ள பெண் கையில் குழந்தையோடு நின்று கொண்டிருந்தாள். என்னங்க, பிருந்தாவை பார்க்க வந்தீங்களா? இல்ல இல்ல, நான் பக்கத்து ஃபிளாட், பேச்சு சத்தம் கேட்டு வந்தேன். நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். அந்த பொண்ணு படுற கஷ்டம் மனசு தாங்காம சொல்றேன். தயவு செஞ்சு அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்துங்க சார். என்னம்மா உளறீங்க? நான் அவங்க கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர். மன்னிச்சுக்கங்க சார், அவ புருஷன் தான் ஊர்ல இருந்து வந்துட்டாரோ மனசு மாறின்னு நினைச்சிட்டேன். ரொம்ப சாரி சார், நான் அவரை பார்த்ததில்ல, அதனாலதான் குழப்பம். மோகன் திடுக்கிட்டு கேட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர் கணேஷ் இங்க இல்லையா? தன் மனைவியோட சேர்ந்து வாழலையா அவரு? அந்த கேடு கெட்டவன் இவளை விட்டுட்டு பெங்களூர் போய் எவளையோ சேர்த்துக்கிட்டு அங்கேயே தானே இருக்கான். நிஜமாவா? நீங்க பொய் சொல்லலையே. நிஜமாதான் சார், 2 வருஷம் முன்னாடி இவளை விட்டுட்டு போனவன் தானா. ஒரு கடுதாசி கூட இல்ல. சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு இவ படுற பாடு சார், உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்கலாம். நான் சொன்னேன்னு எதுவும் சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு. அவள் நடந்து சென்ற பின்னும் அப்படியே நின்று கொண்டிருந்தான் மோகன். உள்ளே வந்து சோஃபாவில் பொத்தென்று அமர்ந்தான். பிருந்தா, என்னிடம் எத்தனை மறைத்து விட்டாய்? ஊரில் இல்லை ஊரில் இல்லை என்று சொன்னாயே, நிரந்தரமாகவே இல்லையா? எப்படி உன்னால் இந்த காயத்தை மறைத்து கொண்டு என் காயம் பற்றி விசாரிக்க முடிந்தது? கணேஷ் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய ராஸ்கலா? நீ சந்தோஷமாக வாழ்கிறாயா என்று என் வீட்டில் கேட்ட கேள்விக்கு சொல்லிக் கொள்ளாமல் ஓடினாயே, அதன் அர்த்தம் இதுவா? கையில் 2 ஆப்பிள் பழங்களுடன் உள்ளே வந்தாள் பிருந்தா. மௌனமாக மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்தான். ஒரு தட்டில் பழத்தை துண்டுகளாக நறுக்கி கொண்டு வந்து வைத்தாள். எடுத்துக்கங்க மோகன். எடுத்துக்கிறேன், இப்படி உட்காரு. உட்கார்ந்தாள். கணேஷ் எந்த ஊர் போயிருக்காரு? செங்கல்பட்டுக்கு. எப்போ வருவாரு? இன்னைக்கு ராத்திரி வந்துருவாரு. நிச்சயமா? நிச்சயமா. ஏன் மோகன்? நான் அவரை சந்திக்கணும். நான் அவர் வர்ற வரைக்கும் இங்கே காத்திருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள். சொல்ல முடியாது மோகன், ஒருவேளை தங்கிட்டு நாளைக்கு வரலாம். நீங்க எடுத்துக்கங்க. இந்த பழம் எதுக்கு பிருந்தா? 2வது ஆண்டு விழாவை கொண்டாடவா? என்ன 2வது ஆண்டு விழா? மிஸ்டர் கணேஷ் உன்னை விட்டுட்டு பெங்களூருக்கு பிரிஞ்சு போன 2வது ஆண்டு நிறைவுக்கு விழா, அப்படித்தானே? அத்தியாயம் 14. அமைதியாய் அமர்ந்திருந்தாள். தலை குனிந்திருந்தது. விழி ஈரம் கோர்த்து கொண்டது. சொல்லு பிருந்தா, ஏன்? ப்ளீஸ், என்னை எதுவும் கேட்காதீங்க. கொஞ்ச நேரம் எதிரே சுவரில் கெடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தான். மெலிதாக அழுது கொண்டிருந்தாள். விசும்புகிற சத்தத்தை சிரமப்பட்டு தடுத்து கொண்டிருந்தாள். சரி, நான் கேட்கல, எதுவும் கேட்கல. எனக்கு எதுவும் பதில் சொல்ல வேணாம். ப்ளீஸ், அழுகையை நிப்பாட்டு பிருந்தா. சட்டென்று அவள் எழுந்து உள்ளறைக்கு போனாள். டவலால் முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டு திரும்பி வந்தாள். வெல், எனக்கு நம்பிக்கை இருக்கு மோகன் என்றாள் அமைதியாக. என்ன நம்பிக்கை? அவர் திரும்பி வருவார்னு. வருவாரு, வரணும். நீங்க காஃபி எடுத்துக்கவே இல்ல. பரவாயில்ல, எனக்கு கணேஷோட பெங்களூர் அட்ரஸ் வேணும். ஏன்? எங்க? என்ன? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. உங்களால என்ன மறந்துட முடியுமா? நிச்சயமா முடியாது பிருந்தா. பின்ன என்னால மட்டும் எப்படி முடியும் மோகன்? முடியும், முடியணும். வாழ்க்கை கடல்னா காதல், பாசம் இதெல்லாம் மேல சலசலக்கிற அலைகள்.
ஒரு அலை கரை சேர்ந்து சோர்ந்துடுறதால கடல் காணாம போயிடுறதில்ல, பின்னாடியே இன்னொரு அலை நிச்சயமா இருக்கு. நீங்க பேசுறது முட்டாள்தனமான தத்துவம். எங்க அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க போறதில்ல. நான் அறிவுபூர்வமா விவேகமா சிந்திச்சு பேசுறேன். நீ வெறும் உணர்வுபூர்வமா மட்டும் பேசுற. எந்த நம்பிக்கையில என்னோட வான்னு நான் உன்னை கூப்பிட முடியும் சொல்லு? மூட்டை தூக்கி பொழைக்கலாம், கால் வைத்து கஞ்சி போதும், இதெல்லாம் சிறுகதை வாக்கியங்கள் பிருந்தா. ரியாலிட்டின்னு வர்றப்போ வாழ்க்கை பெரிய விஷயம், காதல் ரொம்ப சின்ன விஷயம். இதுக்காக அதை முழுசா அர்ப்பணிக்கிறது முட்டாள்தனம். மோகன், டோன்ட் யூ லவ் மீ? ஐயோ, அதுல இல்லம்மா பிரச்சனை. நாம நேசிச்சதே தப்பு. அஸ்திவாரமே போடாம கட்டிடத்துக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு கனவு கண்டுட்ட அவசரக்காரங்க நாம. 6 வருஷமா முயற்சி பண்றேன். வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை தளர்ந்து போச்சு பிருந்தா. ரொம்ப தீவிரமா யோசிச்சுதான் நாம பிரியறதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு முடிவுக்கு வந்தேன். ப்ளீஸ், நீ உங்க அப்பா பார்த்திருக்கிற அந்த கணேஷையே கல்யாணம் பண்ணிக்கோ. மோகன், நீங்க வடிகட்டின கோழை, ஆனா புத்திசாலியான கோழை. என் மனசை கலைக்கிறப்போ அந்த புத்திசாலித்தனம் எங்க போச்சு மோகன்? அதுதான் பிருந்தா பருவம், இளமை, துடிப்பு, உணர்வு. என்னால அவைகளை வெல்ல முடியல. மோகன், இப்போ கூட உங்க வாதத்தை மட்டும்தான் என்னால ஏத்துக்க முடியல. உங்களை வெறுக்க முடியல. மனசு முழுக்க உங்களை வச்சுக்கிட்டு ஹவு கேன் ஐ லவ்? கொஞ்ச நாளைக்கு அவஸ்தை, அப்புறம் மனசு பக்குவப்பட்டுடும், பழகிடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் உன்னால நீ எடுத்த முடிவு சரியானதுன்னு உணர முடியும். இத்தனை கோழைய நான் நேசிச்சேன்னு நினைக்கிறப்போ எனக்கு வெக்கமா இருக்கு. எந்த சமயத்திலையும் நீங்க உறுதியா இருப்பீங்கன்னு நம்பினேன். குட்பை மோகன். வீட்டில் பைக்கை நிறுத்தினான். எனக்கு சாப்பாடு வேணாம் என்று சுதாவிடம் சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்து படுக்கையில் விழுந்தான். அன்றைக்கு நான் எடுத்த முடிவு ரொம்ப சரியானது என்று நினைத்திருந்தேனே பிருந்தா. உன் நல்வாழ்வுக்காகத்தானே நான் அப்படி என் உணர்வுகளை பல்லை கடித்து கொண்டு விழுங்கினேன். இப்படியாகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சத்தியமாய் இல்லை. கணேஷ், முட்டாள். இந்த தங்க பதுமையிடம் என்னடா குற்றத்தை கண்டாய்? நீ அவளுடன் வாழ்ந்தாக வேண்டும். என் பிருந்தாவின் விழிகளிலிருந்து மேலும் ஒரு துளி விரயமாக நான் விடப்போவதில்லை. அத்தியாயம் 15. பெங்களூர் புறப்படுகிற அன்று காலை சிவராமகிருஷ்ணனும் மோகனும் கடற்கரையில் கொஞ்ச நேரம் ஓடினார்கள். காரில் புறப்படுகையில், சார், நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்த வாரம் சொல்றேன் என்றான் மோகன். நான் உங்களை கேட்கலையே. டேக் யுவர் ஒன் டைம். நான் கொடுத்தது ஒரு சஜஷன், அவ்வளவுதான். அலுவலகத்தில் பிருந்தாவை அறைக்கு அழைத்தான். இன்னைக்கு மத்தியானம் நான் பெங்களூர் புறப்படுறேன். சூழ்நிலை சுமூகமா இருந்தா பேசுங்க, இல்லன்னா வேணா மோகன். சரி, எனக்காக வேணா, விஜய பாக்குறதுக்காகவாவது ஒரு தடவை வந்துட்டு போக சொல்லுங்க. சொல்றேன் பிருந்தா. டூ யூ லவ் ஹிம்? முறைத்தாள். நிதானமாய் சொன்னாள். ஐ நீட் ஹிம். விமானத்தில் பறக்கையில் அலுவலக யோசனைகளை விலக்கி வைத்து கணேஷை என்ன கேட்பது, எப்படி பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். பெங்களூர் இறங்கியதும் 1 மணி நேரத்தில் அலுவலக வேலைகளை முடித்துக்கொண்டு ஆட்டோ பிடித்தான். அட்ரஸ் காகிதத்தை எடுத்தான். காக்ஸ் டவுன். சிரமமில்லாமல் அந்த விலாசம் கிடைத்துவிட்டது. மாடிப்பகுதியில் இருந்தது வீடு. ஆட்டோவை அனுப்பிவிட்டு படிகளில் ஏறினான். ஒரு முறை தொண்டையை சுத்தம் செய்து கொண்டான். வீட்டின் கதவு சாத்தி இருந்தது. அழைப்பு மணி இருந்தது. அழுத்தின உடனேயே திறந்தது கதவு. அவள் தன் கூந்தலை மார்பின் மேல் போட்டுக்கொண்டு சிக்கல் எடுத்து கொண்டிருக்கிற யதார்த்த நிலையில் இருந்தாள். முகம் பளிச்சென்று இருந்தது. ஒற்றைக்கல் மூக்குத்தி, புருவங்களுக்கிடையில் சிக்கனமாய் போட்டு, வாயில் சேலை, உடம்பில் ஒரு கவர்ச்சி இருந்தது. இவள்தானா? இவளோடுதானா அவன்? என்ன சார் வேணும்? மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? பார்க்கணும் அவரை. வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. வெயிட் பண்றீங்களா? அவர். பண்றேன், நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். அவசியம் அவரை பார்த்தாகணும். உள்ள வந்து உட்காருங்க. உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தான். நீங்க கணேஷ் மனைவியா என்றான் வேண்டுமென்றே. கொஞ்சம் தடுமாறி ஆமாம் என்றாள். கணேஷ் இப்ப என்ன செய்யறாரு? பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்காரு. சுவர்களில் அவள் கையை சற்று வித்தியாசமாய் எல்லாம் வைத்துக்கொண்டு போஸ் கொடுத்திருக்க புகைப்படங்களை கேள்விக்குறியோடு பார்க்க, நான் கன்னட ஆர்டிஸ்ட் என்றாள். சினிமா? இல்ல, நாடகங்கள். நாளைக்கு கூட ஒரு புது நாடகம் அரங்கேறுது. ஐசி. காஃபி சாப்பிட்றீங்களா? வேணாம். கணேஷ் எப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? வந்து 2 வருஷமாச்சு என்று அவசரமாக உள்ளே போய்விட்டாள். அரை மணிக்கு அப்புறம் விசில் சத்தம் முன்னால் வர உள்ளே வந்தான் கணேஷ். இவனை பார்த்துவிட்டு புருவங்களை சுருக்கினான். ஞாபகம் இல்லையா மோகன்? உங்க கல்யாணத்தப்போ நாம முத சந்திச்சோம். இதுதான் 2வது தடவை. மிஸ்ஸஸ் பிருந்தாவுக்கு ஃப்ரெண்ட். ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு எதிரே சேரில் அமர்ந்தான் கணேஷ். கல்யாணத்தின் போது இருந்ததை காட்டிலும் வெகுவாக குண்டாகி இருந்தான். மீசை டிசைன் மாறியிருந்தது. முன்னெற்றியில் கொஞ்சம் உதிர்ந்திருந்தது. கழுத்தில் அடர்த்தியாய் செயின் போட்டிருந்தான். வந்துட்டீங்களா என்று உள்ளே இருந்து அவள் வர, நகம் கடித்து கொண்டிருந்த கணேஷ் அவளை நிமிர்ந்து பார்த்து என்று விட்டு, ரிகர்சல் போகலையா என்றான்.
இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு. சரி மோகன் வாங்க என்னோட என்று வீட்டை விட்டு வெளியேறினான். குழப்பமாய் மோகனும் வெளியே வந்தான். பிருந்தா பத்தி பேச வந்தீங்களா என்றான் படிகளில் நின்று கொண்டு. ஆமா, இங்க பேச வேணாம் என்று இறங்கினான். ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்துவிட்டு மோகனை பின்னால் உட்கார சொன்னான். உட்கார்ந்தான். சாலைகளில் ஓட்டினான். எதுவும் பேசவில்லை. 10 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு கட்டிடத்தின் முன்னால் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். இவனும் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சாவி எடுத்து ஒரு அறையை திறந்து, உள்ள வாங்க, இது என் பிசினஸ் ரூம் என்றான். உள்ளே நாற்காலிகள் இருந்தன. மேஜை இருந்தது. கதவை சாத்திவிட்டு விசிறியை சுழல விட்டுவிட்டு நாற்காலியில் அமர்ந்து கைகளை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு, பேசுங்க, என்ன பேசணும் என்கிட்ட என்றான் கணேஷ். எத்தனை பெரிய துரோகம் செய்துவிட்டு இயல்பாக என்னமோ வியாபாரம் பேசுவது போல எப்படி இவனால் பேச முடிகிறது? ராஸ்கல். பிருந்தா இப்போ என் கம்பெனியில தான் வேலை பார்க்குறாங்க. அப்படியா? சந்தோஷம். நீங்க செஞ்சது நியாயமா மிஸ்டர் கணேஷ்? எல்லா சமயங்கள்லையும் உங்களால நியாயப்படி நடக்க முடியுமா மோகன்? தயவு செஞ்சு வாதம் பண்ண வேணாம். நான் அதுக்காக வரல. பின்ன எதுக்காக வந்தீங்க? பிருந்தாவோட வாழ்க்கையை மறுபடி சீர்படுத்த, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க. கணேஷ் கொஞ்சம் சிரித்தான். பிருந்தாவை பொறுத்த வரைக்கும் நான் 2 முடிவு வச்சிருக்கேன். 1, நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க அவ சம்மதிக்கணும். 2, நான் அவளை விவாகரத்து பண்ண தயாரா இருக்கேன். இது 2க்கும் அவ தயாரா இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? கணேஷ், என்ன ஆச்சு உங்களுக்கு? அதுக்கெல்லாம் அவசியம் என்ன? அவசியங்களும் அனாவசியங்களும் மனசை பொறுத்தது. உங்களை மனசார கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்திய உங்க இஷ்டத்துக்கு உதறது துரோகம் இல்லையா? துரோகமா அவதான் எடுத்துக்கிறா. 2 கல்யாணம் செஞ்சுக்கிறது தப்பான காரியம் இல்லையே. நம்ம நாட்டுக்கு புதுசும் இல்ல. நான் சகிலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதி. நான் 2 பேரோடையும் குடும்பம் நடத்துறேன்னு சொன்னேன். அவ ஒத்துக்கல. கணவனை ஷேர் பண்ணிக்க அசாத்திய துணிச்சல் வேணும். கரெக்ட், அது அவகிட்ட இல்ல. அதனாலதான் விலகி வந்துட்டேன். சுத்தமா வெட்டி விட்டுடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. கணேஷ், எத்தனை நல்லவரா உங்களை நினைச்சிருந்தேன் தெரியுமா? நல்லவன்கிறவன் உங்க அகராதியில மனைவியை தவிர இன்னொரு பொண்ணை விரும்பக்கூடாதுன்னு சொல்றீங்க. கிருஷ்ணன் முருகன் எல்லாம் நல்லவங்க இல்லையா? கும்புறோமே அவங்கள. மோகன், நீங்க பாயிண்ட புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் ஒன்னும் ஒவ்வொருத்தி பின்னாடியும் அலைஞ்சுகிட்டு இல்ல. பிருந்தா எனக்கு மனைவியானா, கணவனான பிறகு ஏற்படுற ஒரு பிரியம் மட்டுமே அவ மேல இருக்கு. ஆனா ஐ லவ் ஷகிலா. மனதின் உணர்வுகள் ஒவ்வொன்னையும் பிரிச்சு இந்த காரணங்களால இவளை விட இவளை பிடிச்சிருக்குன்னு என்னால பட்டியல் போட முடியாது. இவளை விரும்புறேன்னா விரும்புறேன், அவ்வளவுதான். அவளுக்கு சம பங்கு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு சம்மதம் இல்லைன்னா அவ வழிகள்ல குறுக்கிடாம நீட்டா விவாகரத்து பண்ணவும் தயாரா இருக்கேன். இப்போ பிரச்சனை பண்றது நான் இல்ல, அவதான். மேலும் 1 மணி நேரம் மோகன் அவனுடன் பேசிய போதும் அந்த தேக்கு மரத்தினாலான மேஜையைப் போல கணேஷ் தன் முடிவுகளில் உறுதியாயிருந்தான். உங்களுக்கு பிருந்தா மேல என்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மோகன்? டோன்ட் சஸ்பெக்ட். ஒரு உண்மையான நண்பனோட பொறுப்புணர்ச்சியும் அக்கறையும் அன்பும் தான். நான் கேள்விதானே கேட்டேன், சந்தேகப்பட்டேனா? உங்களுக்குள்ள ஏன் குறுகுறுப்பு? உங்க மனசோட ஓரத்துல என் மனைவி மேல ஒரு சபலம் இருக்கு உங்களுக்கு. கணேஷ் என்று கத்தினான். நான் உணர்வுகளை துல்லியமா எடை போடுறவன், வெளிப்படையா பேசுறவன், சைக்காலஜி தெரிஞ்சவன். கணவனோட சேர்ந்து வாழாத ஒரு அழகான இளம்பெண் மேல ஒரு வாலிபனுக்கு வெறும் நட்பான அன்பு மட்டும்தான் இருந்தா அந்த வாலிபனோட ஆண்மையை நான் சந்தேகப்படுவேன். என்னை பொறுத்தவரை செக்ஸை நான் சுத்தமா புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் உங்க மேல பழி சுமத்தல, வெறும் நட்புன்னு சொன்னதுக்காக பதில் சொன்னேன். கணேஷ், நீங்க கண்ணா பின்னான்னு பேசுறீங்க. இல்ல, அடிமனசின் உண்மைகளை பேசுறேன். சரி விடுங்க, டிஃபன் சாப்பிடலாமா? வரவழைக்கட்டுமா? யூ ஆர் அன் எக்ஸென்ட்ரிக். தப்புகளுக்கு நியாய விளக்கம் தந்துடுறீங்க. உங்க பையன் விஜிக்காக கூட நீங்க பிருந்தாவோட சேர்ந்து வாழ விரும்பலையா? திருப்பி திருப்பி சொல்றேன், அவளோட வாழ தயாரா இருக்கேன். ஆனா மனம் விரும்பி இல்ல, கட்டிக்கிட்ட கடமைக்காக. மனம் விரும்பி நான் வாழ நினைக்கிறது ஷகிலா கூட. கடமையை விடவும் தயாரா இல்ல, என் மனசை ஏமாத்திக்கவும் ரெடியா இல்ல. நவ் த பால் இஸ் இன் ஹர் கோர்ட். எது முடிவு செஞ்சாலும் எனக்கு சம்மதம். இதுக்கு மேல நாம மறுபடி இதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு வேற என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. எழுந்தான் கணேஷ். மறுபடி விமானத்தில் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் மோகன். தான் செய்தது தவறு, துரோகம் என்று ஒப்புக்கொள்பவனாக இருந்தால் எந்த வகையிலாவது கரைத்து விடலாம். மனசு 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 என்று எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி அடமெண்டாய் சாதிப்பவனை எப்படி மாற்ற முடியும்? போதாததற்கு எனக்கு அவள் மேல் நட்பை தவிர ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு என்று வேறு அடிமனதின் உண்மை என்று குற்றம் சாட்டுகிறான். அஃப்கோர்ஸ், குற்றச்சாட்டு உண்மையானதுதானே. அத்தியாயம் 16. மோகன் போனபோது விஜிக்கு தலை சீவிக் கொண்டிருந்தாள் பிருந்தா. ஹலோ விஜி, குட் ஈவினிங் என்று தூக்கி கொண்டான். எப்போ வந்தீங்க மோகன்? நேத்து ராத்திரியே திரும்பியாச்சு. பின்னையே ஆபீஸ் வரல? உடம்புக்கு ஏதாவது? இல்ல, மனசுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. நேத்து ராத்திரி 2 பாக்கெட் சிகரெட்ஸ் நடுவுல 2 மணி நேரம் தூங்கினேன் பிருந்தா. கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்தாள். விஜயின் சட்டையில் மடங்கியிருந்த காலரை
சரி செய்தாள். அவர் உங்களை அவமானமா ஏதாச்சும் பேசியிருக்கணும். நான் தான் சொன்னேனே மோகன், அவர் இப்போ மாறிட்டாருன்னு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல பிருந்தா. அமைதியா நிதானமா ஆணித்தரமா பேசினாரு கணேஷ். ஆனா அறிவில்லாம பேசுறாரு. என்ன பேசியிருப்பார்னு எனக்கு தெரியும் மோகன். 2 சாய்ஸ் எனக்கு தரதா சொல்லியிருப்பாரே. பிருந்தாவை உற்று பார்த்தான். சாரி பிருந்தா, என்னால அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. நான் எதிர்பார்த்ததுதான். பிளடி ராஸ்கல், என்னம்மா ஆர்கியூ பண்றான் தெரியுமா? காஃபி சாப்பிட்றீங்களா மோகன்? திசை திருப்பாத. என்னதான் உனக்கு முடிவு? அதான் சொல்லிட்டாரே, நான் தானே முடிவு எடுக்கணும். இருங்க, காஃபி கொண்டாரேன். வேணாம், உட்காரு. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக சொல்றாங்க. அதாவது ஷகிலா ஒரு நாள், நான் ஒரு நாள். ராத்திரி படுக்கைக்கு மட்டும் இப்படி பங்கு, மனசுல கிடையாது. இந்தா பணம், சமை, சாப்பிடு, குழந்தைய குளிப்பாட்டு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. சினிமா கினிமா போனா அழைச்சிக்கிட்டு போறேன். கூட வந்து பக்கத்து நாற்காலியில உக்காந்துக்க. வெளியில உன் புருஷன் யாருன்னு கேக்குறப்போ கணேஷ்னு சொல்லிக்கோ. 2 பொட்டலம் பூ வாங்கிட்டு வரேன். 2 ஒரே மாதிரி சேலை வாங்கி தரேன். நீங்க 2 பேரும் அத்தான் அத்தான்னு கூப்பிடுங்க. விஜி அவளை சின்னம்மான்னு கூப்பிடட்டும். நீங்க சண்டை போடாம குடும்பம் நடத்துங்க. எப்படி எப்படி மோகன் கூறு போட முடியும் புருஷனை? உடைந்தாள் பிருந்தா. சேலை தலைப்பை எடுத்து உதிர்ந்த துளிகளை ஒற்றிக்கொண்டாள். விஜி விளையாடிக் கொண்டிருந்த பொம்மையை எடுத்து சாவி கொடுத்தான் மோகன். டமடம என்று டமாரம் அடித்தது. ஏன் பிருந்தா, கணேஷ் உன்னோட மட்டும் வாழ மனம் மாறி திரும்பி வருவார்னு நீ நம்புறியா? நம்பிக்கை வேற, எதிர்பார்ப்பு வேற. நான் விரும்புறது அதைத்தான். எத்தனை நாள் காத்திருப்ப பிருந்தா? நாள் இல்ல, வருடங்கள். எனக்கு வேற வழி இல்ல. இன்னொரு சாய்ஸ் கொடுத்திருக்காரே. முறைத்தாள். அது சாய்ஸ் இல்ல மோகன், நரகம். எனக்கு சமுதாயத்துல ஸ்டேட்டஸும் செக்யூரிட்டியும் வேணும் மோகன். விமன் லிபரேஷன் பேசி புரட்சி செஞ்சு சந்தியில நிக்க என்னால முடியாது. நான் வரேன் பிருந்தா. என்றாள். வெளியேறி நடந்தான். எனக்கு சமுதாயத்துல ஸ்டேட்டஸும் செக்யூரிட்டியும் வேணும் மோகன். என்ன ஸ்டேட்டஸ்? கௌரவமான குடும்ப பெண் என்கிற ஸ்டேட்டஸ், வாழ்கிறவள் என்கிற ஸ்டேட்டஸ். செக்யூரிட்டி, திருமணம் வரை பெற்றோரும் திருமணத்திற்கு பின் கணவனும் தர வேண்டிய பாதுகாப்பு. இந்த 2ஐயும் இப்போதைக்கு இழந்திருக்கிறாள். அவற்றை திருப்பி அவளுக்கு தருவான் கணேஷ் என்பதில் நம்பிக்கை இல்லை, துளியும் இல்லை. புரட்சி செஞ்சு சந்தியில நிக்க நான் தயாரா இல்ல. என்ன புரட்சி? ஒத்துவராத கணவனிடமிருந்து பிரிந்து வருவது நம் பண்பாட்டை பொறுத்தவரை புரட்சி. விவாகரத்து செய்து கொண்டால் ஸ்டேட்டஸ், செக்யூரிட்டி 2ஐயும் நிரந்தரமாய் இழக்கிறாள். அந்த இழப்பிற்கு அவள் தயாராய் இல்லை. அந்த இழப்பு இல்லை என்றால் அந்த புரட்சியை செய்ய அவள் தயாரா? இழப்புகள் என்ன? குடும்ப வாழ்க்கை, பாதுகாப்பு. இதை தர கணேஷால் மட்டும்தான் சாத்தியமா? நான் நான் நடந்து கொண்டிருந்த மோகன் நின்றான். மறுபடி திரும்பி நடந்து பிருந்தாவின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினான். திறந்த பிருந்தா ஆச்சரியப்பட்டாள். என்ன மோகன், ஏதாச்சும் மறந்துட்டீங்களா? ஆமா, என்னையே நான் மறந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பேசணும் பிருந்தா உன் கூட. உள்ளே வந்து அமர்ந்தான். எதிரே வந்து நின்றாள். உட்காரு. உட்கார்ந்தாள். நேரடியாக அவளை பார்த்தான். நீ எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கோ. என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, கெட் அவுட்னு கத்தினாலும் சரி, என் இதயத்திலிருந்து சொல்றேன். நிறுத்தினான். அசையாத இமைகளுடன் அவனையே பார்த்தாள். நமக்குள்ள மூடு திரைகள் வேணாம் பிருந்தா, நேரா சொல்றேன். இந்த நிமிஷமும் நான் உன்னை காதலிக்கிறேன். மோகன் பதறினாள். மனதின் உணர்வுகளை அலங்காரம் பண்ணாம அப்படியே வெளியே சொன்னா அதை ஜீரணிக்கிறது சிரமம் பிருந்தா. ஆனா அதுதான் உண்மை. கொஞ்சம் என் மனசுல நீ விலகி போயிருந்த சமயம்தான் நாம மறுபடி சந்திச்சோம். மறுபடி உன் நினைவுகள் எனக்குள்ள பரவ ஆரம்பிச்சிடுச்சு. நீ இன்னொருத்தன் மனைவிங்கிற சமுதாய வேலி காரணமா என்னால வெளியே சொல்லவும் முடியாம, முழுக்க விழுங்கவும் முடியாம தத்தளிச்சேன். ஆனா அன்பை புதைச்சு வைக்கவே முடியாது. வெடிச்சுக்கிட்டு வரும். உன்னை இந்த மாதிரி நிலையில ஆறுதல் சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள வெதும்பிக்கிட்டு இருக்க நான் தயாரா இல்ல. ஐ லவ் யூ ஹோல் ஹார்ட்டட்லி ஸ்டில். மோகன், நீங்க நோ, நீ எதுவும் பேச வேணாம். தயவு செஞ்சு பேச வேணாம். இப்போ உன் மனநிலை எனக்கு நல்லா தெரியும். உன் இதயத்துல நான் இன்னமும் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம சந்திப்புனால எனக்கு ஏற்பட்ட அதே மன அவஸ்தைகள், அந்த இனிமையான பொழுதுகளோட நினைவுகள் உனக்கும் ஏற்பட்டிருக்கும். திருமணமானவள் அப்படிங்கிற நம்ம சமுதாயத்து பண்பாட்டு விதி கோட்டுக்கு உள்பக்கமா எல்லா உணர்வுகளையும் நீ எரிச்சு பொசுக்கின. போதும் பிருந்த அவஸ்தைகள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைக்கிறவன் இல்ல நான். ஆனா சந்தர்ப்பம் நம்மளை சேர்த்து வைக்க இப்போ தயாரா இருக்கு. நீ எதிர்பார்க்கிற கணேஷ் உனக்கு கிடைக்கவே போறதில்ல. என்ன சொன்னான் தெரியுமா? பிருந்தா மேல எனக்கு வெறுப்பு இல்ல, அன்பு உண்டு. ஆனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி மேல இயல்பா ஏற்படுற பிரியம்தான். ஆனா என் மனம் முழுக்க விரும்புறது ஷகிலாவத்தான். மன உணர்வுகளுக்கு சரியா விளக்கம் தர முடியாது. எத்தனை சத்தியமான வார்த்தைகள் தெரியுமா அது? இப்ப நான் சொல்றேன். உனக்கு கணேஷ் மேல கல்யாணத்துக்கு பிறகு இயல்பா கணவன் மேல ஏற்படுற பிரியம் மட்டும்தானே ஒழிய உன் மனசு என்ன மறந்துடவே இல்ல. வேஷங்களை கலைச்சிடலாம் பிருந்தா. நீ வேணும் எனக்கு.
மறுபடி நான் உன்னை இழக்க தயாரா இல்ல. உனக்கு ஸ்டேட்டஸ், செக்யூரிட்டி இது மட்டும் போதாது. உண்மையான அன்பும் வேணும். அதை தர என்னால முடியும். கமான் பிருந்தா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கணேஷ விவாகரத்து செய்யறதுக்கு சம்மதி பிருந்தா. படபடவென்று பேசிவிட்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். உதட்டை கடித்து கொண்டு கண்களில் இருந்து நீர் வழிய முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு தோடுகள் ஆட மெல்ல குலுங்கிக் கொண்டிருந்தாள் பிருந்தா. அத்தியாயம் 17. ரிசீவரை கையில் வைத்துக்கொண்டு காத்திருந்தான். எதிர்முனையில் ரிங் போய்க் கொண்டிருந்தது. எடுக்கப்பட்டது. ஹலோ என்று பெண் குரல். ஹலோ, மிஸ்டர் கணேஷ் இருக்காரா? மெட்ராஸ்ல இருந்து மோகன் பேசுறேன். இருக்காரு, கூப்பிடுறேன் இருங்க. எப்படி சொல்ல போகிறேன்? கணேஷின் குரல் கேட்கும் வரை கட்டை விரலின் நகத்தை கடித்தான். ஹலோ, கணேஷ் ஹியர். மோகன் பேசுறேன் மிஸ்டர் கணேஷ். ஓ யூ, என்ன சமாச்சாரம்? அன்னைக்கு பிருந்தா பத்தி பேச வந்தப்போ 2 முடிவுகளை சொன்னீங்க இல்லையா? எஸ். அதுல இருந்து மாற்றம் எதுவும் இல்லையா? அது நேத்து இன்னைக்கு எடுத்த முடிவு இல்லை மிஸ்டர் மோகன். வெரி குட். உங்க மனைவி உங்க 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அவங்களோடையும் வாழ சம்மதிக்கிறீங்க. அது என் கடமை. இதுக்கு ஒத்துக்கலன்னா பிருந்தாவை சிக்கல் பண்ணாம விவாகரத்து பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. அது என் விருப்பம். நீங்க நாளைக்கு புறப்பட்டு இங்க வர முடியுமா கணேஷ்? என்ன விஷயம்? நாம மிஸ்டர் சுப்பிரமணியத்தை சந்திக்கிறோம். யார் அது? லாயர். எக்ஸ்பிளைன். டைவர்ஸ் வாங்கி தர்றதுல ஸ்பெஷலிஸ்ட் லாயர் சுப்பிரமணியன். வரீங்களா? முடிவுக்கு வந்தாச்சா? ஆமா. பிருந்தாவே எடுத்த முடிவு தானே? ஆமா. அவளே இந்த முடிவை என்கிட்ட சொல்லியிருந்தா சிறப்பா இருக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இதுல நீங்க எப்படி வரீங்க மோகன்? மாப்பிள்ளையா வரேன். காட், பிருந்தாவை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா? விவாகரத்துக்கு அப்புறம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோகன். என் மனைவியை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். வித்தியாசமா இல்ல? சாரி மிஸ்டர் கணேஷ், நான் உங்க மனைவியை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்க மனைவியா இருந்த பிருந்தாங்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வெல், நான் நாளைக்கு புறப்பட்டு வரேன். பிருந்தா வீட்டுக்கு வரல. ரொம்ப சங்கடமா உணர்வா அவ. ஐ வில் ஸ்டே இன் எ லாட்ஜ். தங்கிட்டு உங்களை ஃபோன்ல கான்டாக்ட் பண்றேன். வச்சிடட்டுமா? போனை வைத்தான் மோகன். வித்தியாசமானவன் இந்த கணேஷ். நான் உன் மனைவியை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிற வாக்கியம் எத்தனை கோபத்தை உண்டு பண்ண வேண்டும். மறுநாள் மாலையில் மோகனை தன் அறைக்கு அழைத்தான் கணேஷ் போனில். ரைட், வரேன். வச்சிடாதீங்க. ஒரு நிமிஷம். என் பையனை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா? பார்த்து பல மாசமாச்சு. யூ மீன் இட்? எனக்கு பாசம் கீசம் எதுவுமே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சாச்சா, நிச்சயமா அழைச்சிக்கிட்டு வரேன். போனை வைத்துவிட்டு பிருந்தாவின் வீட்டுக்கு வந்தான் மோகன். என்ன திடீர்னு பிள்ளை மேல பாசம் என்றாள் பிருந்தா. நியாயமான ஆசைதானே பிருந்தா? நேரா இங்கே வந்திருக்கலாமே. நீ சங்கடப்படுவாங்கிறதுக்காகத்தான் லாட்ஜில் தங்கினாரு. இப்ப என்ன விஜயை அழைச்சிக்கிட்டு போறீங்களா? நீ சம்மதிச்சாதான். கொஞ்ச நேரம் அமைதியாய் இருந்தாள். விளையாடி கொண்டிருந்த விஜயை நெருங்கி, எந்திரி விஜி, இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல, வேற போட்டு விடுறேன் என்றாள். லாட்ஜில் விஜயை வாங்கி கண்ணம் கண்ணம் நெற்றி என்று முத்தமிட்டான் கணேஷ். மேஜை மேல் இருந்த சாக்லேட் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அவன் சின்ன கரங்களில் வழிய விட்டான். நான் உன் டாடிடா, என்ன முழிக்கிற? விஜி திரும்பி மோகனை பார்த்தான். உட்காருங்க மோகன். சிகரெட் வேணுமா? வேணாம். விஜயை இறக்கி கட்டில் மேல் விட்டுவிட்டு மோகனுக்கு எதிரே அமர்ந்தான் கணேஷ். நாம புறப்படலாமா? ஓ, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. என்ன கணேஷ்? விஜயை பத்தி என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு? என்ன முடிவு எடுக்கப்படணும்? எனக்கு புரியல. நான் பிருந்தாவைத்தான் டைவர்ஸ் பண்ண முடியும். என் வாரிசை இழக்க தயாரா இல்ல. விஜயை நான் வளர்க்க விரும்புறேன். இதுக்கு பிருந்தா சம்மதிக்கிறாளான்னு உங்களை கேட்டா போதும் இல்லையா? மை காட் கணேஷ், விஜய் மேல உயிரே வச்சிருக்கா பிருந்தா. நிச்சயமா ஒத்துக்க மாட்டா. நானே தேவையில்லை. என் சொத்து எப்படி அவளுக்கு சொந்தமாகும்? இந்த சொத்து உருவானதுல உங்களுக்கு மட்டும்தான் பங்கி இருக்கா? ஸ்டூபிட். பாதி பங்குக்கு ஒரு கை ஒரு கால்னு கேட்க சொல்றீங்களா? கணேஷ், தயவு செஞ்சு இதுல நீங்க பிடிவாதமா இருக்காதீங்க. மிஸ்டர் மோகன், இதுதான் எல்லை. பிரச்சனை எனக்கும் பிருந்தாவுக்கும். ஒரு எல்லை வரைக்கும் உங்க கூட பேசியாச்சு. அவளும் நானும் முடிவு செஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கீங்களா என்று போனை எடுத்து சுழற்றி, ஹலோ, உங்க பக்கத்து வீட்டுல பிருந்தாவை கூப்பிட்டு பேச சொல்லுங்களேன். கொஞ்சம் கழித்து, ஹலோ பிருந்தாவா, நான் கணேஷ் பேசுறேன். நீ உடனே புறப்பட்டு இங்க வா என்று அட்ரஸை சொன்னான் கணேஷ். போனை வைத்துவிட்டு மோகன் பக்கம் திரும்பி, அப்செட் ஆயிட்டீங்களா? பி ஃப்ரீ. நாம வேற பேசலாம். பிருந்தா வர வரைக்கும். சொல்லுங்களேன், பிருந்தா எப்படி உங்களை கவர்ந்தா? எப்போ பழக்கம் ஆரம்பம்? அவ இவன்னு பேசுறீங்க. அந்த அளவு நெருக்கமா? சும்மா சொல்லுங்க. கோபம் எல்லாம் எதுவும் இல்ல. சொல்லப்போனா கொஞ்சம் ரிலீஃபா கூட ஃபீல் பண்றேன். என்னடா கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டோமேன்னு நினைப்பேன். அவளோட வாழ்க்கை வீணாகாம இருக்க போறதுல எனக்கு சந்தோஷம்தான். பிருந்தாவை கல்யாணத்திற்கு முன்பே காதலித்ததை சொல்லலாமா என்று யோசித்தான். ஆனால் சொல்லவில்லை. நீங்க அதை பத்தி பேச விரும்பல. சரி, பரவாயில்ல, விடுங்க. ரூம் சர்வீஸ்ல சாப்பிட என்ன வரவழைக்கட்டும்? ஒரு கூல்ட்ரிங்க் மட்டும். போன் எடுத்து சொன்னான்.
சற்று நேரம் கழித்து அரைக்கதவை தட்டிவிட்டு பிருந்தா உள்ளே வந்தாள். வா பிருந்தா, உட்காரு என்றான் கணேஷ். கட்டில் மேலே இருந்து இறங்கி ஓடி வந்து பிருந்தாவின் கால்களை கட்டிக்கொண்டான் விஜி. அவனை தூக்கி கொண்டு அருகில் வந்து நின்று கொண்டே விஜயை பார்த்து கொண்டு பேசினான். எதுக்காக கூப்பிட்டீங்க? உட்காரேன், சும்மா உட்காரு. சார் சொன்னது ஓ முடிவுதானே? அமைதியாய் இருந்தாள். எனக்கு சந்தோஷம்தான் பிருந்தா. என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு, ஓ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு. ஆனா நடுவுல நீ என் மேல கோவப்பட்டதெல்லாம் ரொம்ப அபத்தம். விழியை உயர்த்தி பார்த்தாள். எப்படிங்கிறியா? நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு உனக்கு என் மேல எக்கச்சக்க கோபம் இல்லையா? இப்பதான் மோகன் தயங்கி தயங்கி சொன்னாரு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க காதலிச்சிங்கன்னு. நீ மட்டும் என்ன ஒழுங்குன்னு நான் குற்றம் சாட்டல. மனசுல அவரை வச்சுக்கிட்டு என்னோட நீ கஷாயம் குடிக்கிற மாதிரி வாழ்ந்ததுதான் தப்பு. வாழ்க்கைங்கிறது பெரிய விஷயம். இன்னொரு தடவை நாம வாழ போறதில்ல. வாழ்க்கையையே தியாகம் பண்றது, மனசுக்குள்ளேயே புதஞ்சு போறது, இதெல்லாம் அநியாயங்கள். இந்த நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் போயிடலாம். வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நீ போயிடலாம். அழியக்கூடிய உயிர் இது. எனக்கு மனசுதான் முக்கியம். என் மனசுக்கு பிடிச்சபடி நான் நடந்துக்கிறத நான் விரும்புறேன். அதே மாதிரி மற்றவங்க மன உணர்வுகளையும் மதிக்கிறேன். அதனாலதான் என்னால எதையும் லைட்டா எடுத்துக்க முடியாது. நான் விவாகரத்து பண்ண போற மனைவி, அவளை கட்டிக்க போற ஏற்கனவே காதலிச்ச இளைஞன், இவங்க கூட சிரிச்சு பேச முடியுது. வெரி குட், ஒரு பிரச்சனை சால்வ்டு. நாங்க வக்கீல பார்த்து சட்டப்படி விவாகரத்து நடக்க ஏற்பாடு பண்ணிடுறோம். யூ கேன் சே எ குட் பை டு மீ. ஆனா நான் கூப்பிட்டது விஜிக்காக என்று நிறுத்தினான் கணேஷ். கேள்விக்குறியோடு பார்த்தாள். விஜய நான் வளர்க்க விரும்புறேன். நோ என்று கத்தினாள் பிருந்தா. விஜயை இறுக்கமாக சேர்த்து அணைத்து கொண்டாள். நான் தரமாட்டேன். என் விஜய பிரிய மாட்டேன். தயவு செஞ்சு நான் உன்னை மிரட்டுறதா எடுத்துக்க வேணாம். என் விருப்பம் அது. நீ யோசிச்சு நாளைக்கு பதில் சொல்லு. இதே பதில சொன்னாலும் சரி, யோசிச்சு நாளைக்கு சொல்லு பிருந்தா. தயவு செஞ்சு விஜய கேட்காதீங்க. என்னால அவனை பிரிய முடியாது. நாளைக்கு இல்ல, என்னைக்கு கேட்டாலும் என் பதில் இதுதான். அதுல நீ உறுதியா இருக்கியா பிருந்தா? நிச்சயமா. கைகளை கட்டிக்கொண்டு கொஞ்ச நேரம் அமைதியாய் உட்கார்ந்திருந்தான் கணேஷ். மோகனை ஒரு தரம் பார்த்தான். விஜயை அணைத்து கொண்டிருந்த பிருந்தாவை பார்த்தான். ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டான். ரைட், அப்ப எனக்கு யோசிக்க நேரம் கொடுங்க. நாளைக்கு சொல்றேன் என் முடிவை. பிருந்தா, ஏதாச்சும் சாப்பிறியா? வேணாம் என்று எழுந்தாள். மோகனும் பிருந்தாவும் அறையை விட்டு வெளியேறியதும் கட்டிலில் விழுந்து ஃபில்டர் முனை வரை எரிந்து கையை சுடும் வரை அந்த சிகரெட்டை குடித்து கொண்டிருந்தான் கணேஷ். அத்தியாயம் 18. காலையில் பல் விளக்கி கொண்டிருக்கையில் போன் மணி ஒலித்தது. சுதா எடுத்து பேசி, அண்ணா உங்களுக்கு போன் என்றாள். வாயை கொப்பளித்து விட்டு வந்து வாங்கி கொண்டான் மோகன். ஹலோ, மோகன் பேசுறேன். கணேஷ், குட் மார்னிங். குட் மார்னிங். விஷ் யூ டு எ குட் லைஃப். இப்ப மணி 6:30. 7 இல்ல 7:30 மணி வாக்குல மிஸ்டர் சுப்பிரமணியம் வீட்டுக்கு போகலாமா? அவர் வீட்டில் இருப்பாரா மோகன்? போகலாம் கணேஷ். நீங்க? முடிவுக்கு வந்துட்டேன் மோகன். விஜய பிரிய அவ தயாரா இல்ல. விஜய என்னோட அனுப்பினாத்தான் விவாகரத்து பண்ணுவேன்னு சொல்றதுனால யாருக்கும் புண்ணியம் இல்ல. நான் சட்டப்படி ஷகிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க 2 பேரையும் அனாவசியமா பிரிக்கிறேன். சோ எந்த கண்டிஷனும் இல்லாம விலகிட தீர்மானிச்சிட்டேன். யூ ஆர் எ ஜென்டில்மேன் கணேஷ். அத்தியாயம் 19. சிவராமகிருஷ்ணன் ஃபைலில் இருந்து நிமிர்ந்தார். என்ன மோகன், எதுக்கு தயங்குறீங்க? வந்து நீங்க சொன்ன சஜஷனை ஏத்துக்க முடியாம இருக்கேன் சார். நம்ம ஆபீஸ்லயே வேலை பார்க்குற பிருந்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். இட்ஸ் ஆல் ரைட் மோகன். செவ்வாய் தோஷம் மேல, ஜாதகம் மேல நம்பிக்கை இல்லாத இன்னொரு இளைஞன் எனக்கு கிடைப்பான்னு நம்பிக்கை இருக்கு. என் மகள் இன்னும் காத்திருப்பா. எனக்கு எப்பவும் சிரிக்கிறதுக்கு மேக்வெல் இருக்கு. சார், நீங்க தயவு செஞ்சு குடிக்க கூடாது. நான் பைத்தியமாவும் ஆயிடக்கூடாது இல்லையா? விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். பிருந்தா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இல்லையா? ஆமா, நாங்க ஏற்கனவே ஒருத்தர் விரும்பினவங்க. பிருந்தா விவாகரத்து வாங்கினப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். விவரமா இன்னொரு நாள் சொல்றேன் சார். அத்தியாயம் 20. அலைகள் கடலின் தலைமேல், அவர்கள் கரையின் மணல் மேல். விஜி மணலில் கோபுரம் கட்டி கொண்டிருந்தான். முழங்கால்களை கட்டிக்கொண்டு பிருந்தா. காலர்கள் படபடக்க சற்று தள்ளி மணலில் பிருந்தா என்று எழுதி கொண்டு மோகன். பிருந்தா, இங்க என்ன பாரேன். நடுவுல ஒரு 5 வருஷத்தை நினைவுல இருந்து அழிச்சிடலாம் பிருந்தா. நம்ம பழைய கற்பனைகள், உல்லாசங்கள் மறுபடி நமக்கு கிடைக்க போகுது. ப்ளீஸ் சொல்லேன் ஒரு தடவை, ஐ லவ் யூன்னு. குனிந்திருந்த பிருந்தாவின் இதழ்களில் சின்ன புன்னகை. ஐ லவ் யூ என்றாள். முந்தா நாள் ராத்திரி முழுக்க அப்பா கிட்ட வாதம் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணேன். நான் உன்னை மறுபடி அடைவேன்னு நினைக்கவே இல்லை பிருந்தா என்று அவள் கரத்தை தொட குறுக்கே வந்தான் விஜி. எங்க அம்மாவை தொடாதீங்க அங்கிள். அங்கிள் இல்ல விஜி, அப்பா. தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா. பாரதியார். முற்றும்.